conducive environment, revealed knowledge, research and acquired knowledge, dissemination of knowledge, human resource development, from basic to high-tech, state-of-the-art technology, balanced approach, inclusive process, center of excellence. Islahia Arabic College, Madampe, Sri Lanka. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu assalamu ala rasulillah. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. இஸ்லாஹியா அரபு கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கற்றலை ஒழுங்குபடுத்தல் என்ற காப்போதர சாதாரண பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கான இந்த வழிகாட்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய இந்த நிகழ்ச்சியின் தேவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சகலரும் உணர்ந்த நிலையில் இந்த இடத்திலே இன்றைய நிலையில் நேரலையில் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இஸ்லாஹியா அரபு கல்லூரி இந்த நிகழ்ச்சியை தற்போதைய காலத்தின் தேவையை கருதி ஏற்பாடு செய்திருக்கின்றது. அவர்களுக்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் என்னை வளவாளராக இணைத்துக் கொண்டமைக்கு அவர்களுக்கு எனது இணையபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு, நான் முஸ்தபா அன்சார், இலங்கை அதிபர் சேவை உத்தியோகத்தர், வரகாபோல பாபுல் ஹசன் மத்திய கல்லூரியின் பிரதி அதிபர், அதே போல வாழ்க்கை தொழில் வழிகாட்டல் ஆலோசகராகவும் உளவியல் ஆலோசகராகவும் மாணவர் பயிற்றுவிப்பாளராகவும் நான் செயற்படுகின்றேன். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடாத்துவதற்கும் உங்களுக்கு பிரயோசனமாக அமைவதற்கும் அல்லாஹு தாலா அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். எங்களுடைய தலைப்பு கற்றலை எவ்வாறு ஒழுங்குபடுத்துதல், அதாவது COVID-19 தொற்று நோய் காரணமாக பாடசாலைகள் மூடப்பட்டு நிச்சயமற்ற தன்மையில் இருந்த காலத்தில் பரீட்சைக்கு தயாராகிய ஓலெவல் வகுப்பு மாணவர்கள் அவர்களுடைய பரீட்சையும் நிச்சயமற்ற நிலையில் இருந்தது. அந்த நிச்சயமற்ற நிலை தற்பொழுது தெளிவாக்கப்பட்டு மார்ச் 1ஆம் திகதி சாதாரண பரீட்சை நடைபெறும் என்ற அறிவித்தல் எங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. இந்த வகையிலே இந்த காலத்தில் நாங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த பரீட்சைக்கு நாங்கள் தயாராகுவதற்கு எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது எவ்வாறு என்ற அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய விடயம்தான் எங்களுடைய மனது, எங்களுடைய உள்ளம். ஏனென்று சொன்னால் எங்களை வழிநடாத்துகின்ற சக்தி எங்களுடைய உள்ளம். எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற எண்ணங்கள் தான் எங்களை டிரைவ் பண்ணுகின்ற, நாங்கள் எங்களுடைய தெளிவான பாசையில் சொல்வதென்றால் எங்களுடைய ஓட்டுநர், எங்களை டிரைவ் பண்ணுகின்ற அந்த சக்தி தான் எங்களுடைய உள்ளம்.
அந்த வகையில் எங்களை பரீட்சைக்கு நாங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்கும் இந்த குறுகிய காலத்தில் எங்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு இந்த குறுகிய காலத்தில் உச்ச பயனை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் முதலாவது நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டியது எங்களுடைய உள்ளத்தை. அந்த வகையில் எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பசுமையாக வைத்திருக்க வேண்டும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், மிக தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு எங்களுடைய உள்ளத்தை தெளிவாகவும் பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றதுதான் இந்த தலைப்பிலே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் மையக்கருவாக வைத்து கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே கற்றலை ஒழுங்குபடுத்துவதற்கு அல்லது ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு பிள்ளைகளே உங்களுடைய மனநிலையை நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல 2 படங்கள் இருக்கிற நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு ஃப்ரெஷ் மைண்ட், ட்ரீ ஆஃப் ஐடியாஸ், அதாவது பசுமையான ஃப்ரெஷ்ஷான புதிதாவது எந்த சலனமும் இல்லாத எந்த சஞ்சலமும் இல்லாத ஒரு உள்ளம் தான் புதிய கருத்துக்களை கொண்டு ஒரு விருட்சமாக, அதாவது அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு விருட்சமாக வளருவதற்கான வாய்ப்புள்ள உள்ளமாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய இந்த ஒழுங்குபடுத்தலில் பரீட்சைக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வதில் எங்களுடைய உள்ளத்தை மிகவும் தெளிவானதாக பசுமையானதாக ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. பாருங்க, அது குழம்பி போன உள்ளம் உள்ளவர்களால் தெளிவான ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க முடியாது. அவர்கள் ஒரு வட்டத்துக்குள் ஒரு லொக்க அவங்களோட மனதுக்கு போட்டு கொண்டவர்களா இருப்பு. இதுக்காக முயற்சி செய்ய முடியாது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் உல அமைப்பில் மனநிலையில் மனவமைப்பில் அவர்கள் இருந்தால் அவர்களால் புதிதாக ஒன்றையும் சிந்திக்கவோ கற்றுக்கொள்ளவோ சிரமமாக இருக்கும். எனவேதான் நான் இந்த இடத்தில் ஆரம்பத்திலேயே அதாவது எங்களுடைய மனநிலையை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்த சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு சிறந்த முறையில் பாடங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் நாங்கள் மனநிலை என்றால் என்ன என்பதை முதலாவது அல்லது எங்களுடைய மைண்ட் செட் என்று நாங்கள் சொல்லுவோம். மனவமைப்பு என்று இன்னொரு வாசையில நாங்கள் சொல்லுவோம். அதாவது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்ற கருத்துக்கள் தான் எங்களுடைய மனநிலையை உருவாக்குகிறது. அது எங்களுடைய உள்ளத்தில் ஆழ் மனதில் நாங்கள் எங்களை பற்றி பதிவு செய்திருக்கின்ற கருத்துக்கள் எங்களுடைய கற்றலை பற்றி, கல்வியை பற்றி அல்லது எங்களுடைய எதிர்காலம் பற்றி, வெற்றி தோல்வியை பற்றி நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்ற சூழலால் எங்கள் உள்ளத்தில் உருவாக்கப்பட்ட கருத்துக்கள் தான் எங்களுடைய மனநிலை, எங்களுடைய மைண்ட் செட். அப்ப இதுல இந்த இடத்துல பாருங்க, நாங்க சில நேரம் எங்களுடைய ஆற்றல்களை, அதாவது எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற ஆற்றல் வளங்களை அடையாளம் காணாதவர்களாக அல்லது எங்களோட ஆற்றல் வளங்கள் எங்களுக்குள் நிறைய இருந்தாலும் கூட நாங்கள் எங்களுக்கு போட்டுக்கொண்ட அதாவது ஒரு எல்லை, ஒரு வரையறைக்குள் இருந்து நாங்கள் சிந்திப்பதால் எங்களுடைய திறமைகள் இதை நாங்கள் பயன்படுத்த முடியாதவர்களாக அல்லது பயன்படுத்துவதற்கு முயற்சிக்காத ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆகவேதான் இந்த மைண்ட் செட்ல நாங்க மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அப்ப இந்த மைண்ட் செட் சொல்றது 3 நிலையில நாங்க காணலாம். ஒன்று நிலையான மைண்ட் செட், அதாவது மாற்றமே ஏற்படாது, சாத்தியம் இல்லை, முடியாது, இது தெரியாது என்று எங்களுக்கு நாங்க எல்லைகளை போட்டுக் கொள்கின்ற மனநிலை. அடுத்தது வளர்ச்சி மனநிலைன்னு சொல்லுவோம் நாங்க. அதாவது என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள முடியும், முயற்சி செய்தால் நான் வெற்றி பெற முடியும், முயற்சி செய்தால் என்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும், முயற்சி செய்தால் என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய பழக்க வழக்கங்களை நான் முன்னேற்றிக் கொள்ள முடியும். இப்படி வளர்ச்சி மனப்பாங்கு என்று நாங்கள் அதை சொல்வோம். அதே போல நன்மை மனநிலை, எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பாசிட்டிவாக நேர் கணியமாக பார்க்கக்கூடிய மனநிலை. இப்படி எங்களுடைய இந்த மனநிலை, இந்த 3 வகையான மனநிலைகளை உருவாக்குகின்ற சக்தி வாய்ந்த ஊடகம்தான் எங்களுடைய வார்த்தைகள். அது நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்ற வார்த்தைகள். அதே போன்று நாங்கள் வாழுகின்ற சூழலில் எங்களுடைய வீட்டில் குடும்பத்தவர்கள், பாடசாலையில் நண்பர்கள், ஆசிரியர்கள், அதே போன்று சமூகத்தில் இருக்கிற அனைவரும் எங்களை பற்றி சொல்கின்ற கருத்துக்களால் எங்களுடைய மைண்ட் செட் உருவாக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் அந்த சில நேரம் நெகட்டிவான கருத்துக்கள், எங்களை எதிர்மறையான கருத்துக்கள் எங்களை நோக்கி வந்து அது ஆழ்மனதில் பதிகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் சுருக்கிக் கொள்வோம், முயற்சி செய்வதை நாங்கள் தடைகளை போட்டுக் கொள்வோம். அந்த வகையில் முதலாவதாக எங்களுடைய இந்த மனவமைப்பை ஏற்படுத்துகின்ற முக்கியமான விஷயம்தான்
ஹேபிட்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம், மனதின் பழக்கங்கள். அதாவது நாங்க பழக்கமா இருக்கிற விஷயங்களை நினைச்சு செய்ய மாட்டோம், அது தானாக நடக்கும். எங்களுடைய ஹேபிட்ஸ் பழக்கங்கள் வழக்கம்னு நாங்க சொல்றதே வளமையாக நாங்க பெரிதாக யோசிக்காம பழக்கத்திலே செய்கிறது. ஆகவே இந்த பழக்கங்கள் எங்களுடைய அனுபவத்தினூடாக உருவாக்கப்பட்டவை. ஆகவே கற்றலை கூட நாங்கள் மனதை ஒழுங்கமைத்துக் கொள்வதில் கற்றலை பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தது ஏற்கனவே சொன்னது போல அனுபவத்தால தான் இந்த எங்களோட மனநிலைகள் உருவாக்கப்படுகிறது. அதே போல கிரியேட் பிளைண்ட் ஸ்பாட்ஸ், அதாவது கருப்பு புள்ளிகளை அல்லது காண முடியாத புள்ளிகளை எங்களோட மனதில் உருவாக்கும். அதாவது எங்களுக்கு தெளிவில்லாத ஒரு நிலைப்பாட்டை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படும். எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் நான் இதை செய்ய வேண்டும், தெளிவிருக்காது அந்த கருத்துக்கள். சில கருத்துக்கள் எங்களோட ஒரு நோயாக அந்த உள்ளத்திலே பதிஞ்சிருக்கும். அதே போல இந்த நெகட்டிவான எதிர்மறையான அதாவது நிலையான பிக்ஸ்டான மைண்ட் செட் எப்படி எங்களை தடை செய்யும்னு சொன்னா எங்களுக்குள்ள சுய ஏமாற்றத்துக்கு வழிவகுக்கும். நாங்க சில விஷயங்களை பாடங்களா இருக்கலாம், எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதா இருக்கலாம், சிந்தனையை வளர்த்துக் கொள்வதா இருக்கலாம். நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு முயற்சி செய்து அதுக்கப்புறம் நாங்களாகவே எங்களை தோல்வி மனப்பாங்குக்குள் ஆற்றிக்கொள்வோம். அதே போல இந்த மனப்பாங்குகள் எங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. அதே போல எங்களுடைய உலகத்தை வடிவமைக்கிறது. அதே போல இந்த மனப்பாங்கை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் விருத்தி செய்து கொள்ள முடியும். எங்களுடைய சிந்தனைகளால், எங்களுடைய மனதுக்கு நாங்கள் போடுகின்ற கருத்துக்களால், வார்த்தைகளால் இதை மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல இதை எங்களுடைய மனநிலையை மிக உயர்ந்த நிலைக்கு நாங்கள் உயர்த்தி வைக்க முடியும். அவ்வாறு உயர்த்தி வைப்பவர்கள் தான் வாழ்க்கையில் சாதனை படைக்கிறார்கள், வெற்றி அடைகிறார்கள். எனவே இந்த மனநிலையை மாற்றுவதில் முக்கியமான வகிபாகம் வகிப்பது எங்களுடைய தோட் ப்ராசஸ், அதாவது சிந்தனை செயல்முறை. அதாவது இந்த சிந்தனை செயல்முறை தெளிவாக இருக்க வேண்டும். கன்ஃபியூஷன், அதாவது குழப்ப நிலையில் இருந்தால் நாங்கள் எதையுமே சரியாக செய்ய மாட்டோம். தெளிவில்லாமல் இருந்தால் தெளிவாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களை நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்புவதோடு எங்களுடைய அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஆற்றல்களை புரிந்து நாங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல முக்கியமாக செல்ஃப் டோக்கன் நாங்கள் சொல்லுவோம். தனக்குள் நான் ஏற்கனவே சொன்ன நாங்கள் பயன்படுத்துற வார்த்தைகள், யாரு எது சொன்னாலும் நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்டா உங்களை வெற்றியை நோக்கி வழிநடாத்துகிற அந்த உங்களோட உள்ளத்துக்கு வெற்றியோடு தொடர்பான சிறந்த எண்ணங்களை நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். சிறந்த கருத்துக்களை உங்களோட உள்ளத்துக்கு நீங்கள் தீனாக கொடுக்க வேண்டும், ஃபீட் பண்ண வேண்டும். அப்பொழுது உங்களுடைய சிந்தனையின் ஊடாக உங்களுடைய அந்த மனநிலை வளர்ச்சி மனநிலையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது முக்கியமானது மோட்டிவேஷன் அல்லது உந்து திசை எங்களுக்கு ஒரு திசையை தரும். அதாவது நாங்க வாழ்க்கையில எதை செய்ய போகிறோம் என்ற ஒரு தெளிவு இருக்கிற நேரம் நாங்க நிலையாக இல்லாம பிக்ஸ்டாக இல்லாம குரோத் மைண்ட் செட், அதாவது எதிர்காலத்தை மிக விசாலமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிற நேரம் அது எங்களுக்கு ஒரு உந்துதலை தரும், ஒரு டிரெக்ஷனை தரும், திசையை தரும். உதாரணமாக நாங்க ஓலோல் பரீட்சையில எங்கட லிமிட் பண்ணி கொண்டால், எங்கட பரீட்சை பெயர்களை லிமிட் பண்ணி கொண்டால் அந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை செய்வோம். ஆகவே நாங்க எவ்வளவு மேக்சிமம் எதிர்பார்ப்பை எங்கட உள்ளத்துக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளவு எதிர்பார்ப்புகளை நாங்கள் கொடுத்தால் எங்களுக்கு ஒரு திசை வரும். ஆகவே நான் இந்த இடத்துக்கு நான் போக வேண்டும் என்றால் உங்களை நான் ஏற்கனவே சொன்னேன், இயக்குகிற சக்தி உங்களுடைய உள்ளம். ஆகவே நீங்க உள்ளத்துக்கு இந்த சிந்தனையை போடுகின்ற நேரம் உங்களால் சாதிக்கிறதுக்கான அந்த சக்தியை உங்களுக்கு உங்களோட உள்ளம் பெற்று தரும். அதே போல அடுத்ததாக இந்த எங்களோட மனவமைப்பை ஒழுங்குபடுத்தி கொள்கின்ற மிக முக்கியமான சக்தி தான் அட்டிடியூட்னு சொல்லுவோம், எங்களுடைய மனப்பாங்கு. இந்த இடத்துல நிறைய மனப்பாங்கோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். 1-2 விஷயங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போலாம்னு நினைக்கிறேன். முக்கியமா பொறுமை. அதாவது நான் ஒரு இலக்கை நோக்கி போகிற நேரம் எங்களுக்கு தெரியும் அந்த இலக்கில் எங்களுக்கு தடையாக வரக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள், அல்லது எங்களுக்கு தடையாக ஏற்படக்கூடிய சவாலாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் எங்களை முன்னோக்கி வரும், எதிர்கொள்ள வேண்டிய வரும். ஆக அந்த டைம்ல நாங்க பொறுமையாக இருக்க வேண்டும். அதே போல நாங்க சுதந்திரமாக சிந்திக்கக்கூடியவர்களாக, சுதந்திரமாக செயற்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு உற்சாகமாக வாழ்க்கையையும் கற்றலையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை சுமையாக பார்க்க கூடாது. அதைத்தான் நாங்க அட்டிடியூட் சொல்றது. ஆகவே அதே போல இந்த கியூரியோசிட்டி, அதாவது பேரார்வம், உலகத்தை அறிஞ்சு கொள்ற அந்த ஆர்வம் எங்களுக்குள்ள இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து சேர்ந்து படிக்கின்ற, கற்றுக்கொள்கின்ற, பகிர்ந்து கொள்கின்ற அந்த மனப்பாங்கு எங்களுக்குள்ள இருக்கிற நேரம் நாங்கள் ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள் எங்களை வரையறுத்துக் கொள்ள மாட்டோம். நாங்க ஒரு விரிந்த வளர்ச்சி அடையக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோநிலைக்கு நாங்கள்
வருகின்ற நேரம் அந்த எண்ணம் எங்களை செயலூக்கத்துக்காக செயற்பட வைக்கும், எங்களை செயல்பட தூண்டும். ஆகவே நாங்கள் நீயத்து வைத்து, எண்ணம் என்று சொல்றது நீயத்து, நாங்கள் எங்களுடைய எண்ணத்தை சிறப்பாக வைத்துக் கொண்டு முயற்சி செய்த போது அல்லாஹுடைய அருளால் நீங்க எதிர்பார்க்கின்ற அந்த அடைவை நீங்கள் அடைய முடியும். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த இடத்தில் நீங்கள் முதலாவது ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய மனநிலையை. ஆகவே இந்த மனநிலையை நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்கிற வார நேரம் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்த வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை, சகல மாணவர்களுக்கும் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் எங்களை மற்றவர்களோடு ஒப்பிடுவது. ஒரு நாளும் நாங்கள் மற்றவர்களோடு எங்களை ஒப்பிடக்கூடாது. அல்லாஹ் அனைவரையும் தனித்துவமாக படைத்திருக்கின்றான். இப்ப நாங்க இந்த பட்டாம்பூச்சி அல்லது வண்ணாத்தி பூச்சின்னு சொல்லுறோம். வண்ணாத்தி பூச்சியில பல வகைகள் இருக்கிறது. ஆனா எல்லா வண்ணாத்தி பூச்சி உயர பறக்கின்றன. அதாவது மிக உயரத்துக்கு பறக்கின்ற வண்ணாத்தி பூச்சிகளும் இருக்கின்றன. அதே போல தன்னால் முடிந்த அளவு பறக்கின்ற வண்ணாத்தி பூச்சிகளும் இருக்கின்றன. இப்ப நாங்க வண்ணாத்தி பூச்சிகள் வார நேரம் அந்த உயரத்தை பறக்கிற உயரத்தை வச்சு நாங்க என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. அது அந்த வண்ணாத்து பூச்சியை நான் உதாரணம் எடுத்தாலும் ஒவ்வொரு படைப்பும் அதற்கென்று எல்லை ஒன்று இருக்கிறது. அந்த எல்லையை அது அடையும். ஆகவே எங்களுக்குரிய எல்லை எதுவென்று நாங்கள் சரியாக வரையறை செய்ய முடியாது. ஆகவேதான் நாங்கள் அனைவரும் தனித்துவமானவர்கள். எங்களை அல்லாஹ் மிகவும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் சுரங்கங்கள். அதாவது சுரங்கம் என்றால் பெருமதி வாய்ந்த பொருட்கள் இருக்கின்ற இடம். ஆகவே நாங்கள் ஒரு சுரங்கம். எங்களுக்குள்ள என்ன ஆற்றல் வளங்கள் இருக்கிறது என்பதை, நான் யார் என்பதை நான் புரிந்து அறிந்து அதை பட்டை தீட்டுகின்ற ஒரு செயற்பாடுதான் கல்வி. பாடசாலையில் நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற கல்வி. அந்த வகையிலே ஒரு நாளும் நாங்கள் எங்களை இன்னொருத்தரோடு என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிறப்பானவர்கள், சிறப்பு தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள். அதே போல நாங்கள் ஒவ்வொருத்தரும் அழகானவர்கள். ஆகவே இந்த மனோநிலை எங்களுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எங்களை சுத்தி இருக்கின்ற எங்களுடைய உள்ளத்தில், எங்களுடைய மனதில் இருந்த பல்வேறுபட்ட சுமைகளை எங்களுடைய உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைக்க முடியும். அப்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய உள்ளம் தெளிவாக இருக்கும், பசுமையாக இருக்கும். அப்பொழுது உங்களுடைய அந்த சிந்தனைகளை, அறிவை வளர்க்கக்கூடிய, மிக விசாலமான விருட்சமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே நேரம் இந்த எங்களுடைய மனநிலையை படிக்கிறதுக்கான இந்த மனநிலையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது முக்கியமான விஷயம். இப்ப எங்களுக்கு குறுகிய காலம் இருக்கிறது, இதுக்குள்ள நிறைய விஷயத்தை நாங்க படிக்கணும், நிறைய விஷயம் செய்யணும் என்ற ஒரு சுமையை நாங்க, எங்களுடைய செயற்பாடுகளை ஒழுங்கமைத்து கொள்ளாவிட்டால் அது ஒரு பிரச்சனையாக மாறும். ஆகவே அந்த வகையில நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது, முக்கியமாக செய்யப்பட வேண்டிய பணிகளை, செயற்பாடுகளை முன்னுரிமைப்படுத்துதல். ஒரு பட்டியலிட்டு நான் எதற்கு இப்ப எந்த பாடத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், நான் பின்னால நாங்க வார நேரம் அதை கதைப்போம், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எந்த செயற்பாட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ற தெளிவு எங்களிடம் இருக்கின்ற பொழுது நாங்கள் சஞ்சலம் இல்லாமல் மிக உள்ளம் அமைதியாக ஒரு இலக்க நோக்கி நாங்கள் பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்களோட உள்ளத்தை ஒழுங்கமைத்துக் கொள்ள முடியும். அதே போல நாங்க எல்லாரும், அதாவது ஒரே காலத்துல சிறப்பாக செயற்படக்கூடியவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் நேரம் வித்தியாசப்படும். இரவையில படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், சுபகுல படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், பகலையில படிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதான் இவன் சொன்ன ஹை எனர்ஜி டைம், எங்கட உச்ச ஆற்றல் காலத்தை நாங்க கண்டுபிடிக்கணும். நான் எந்த டைம்ல மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன், எந்த டைம்ல நான் உற்சாகமாக படிக்கிறேன், எந்த டைம்ல படிச்சா எனக்கு மிக என் உள்ளம் அமைதியாக இருக்கும், சலனங்கள் அற்றதாக இருக்கும் என்றது நீங்க கண்டுபிடிச்சு அதை நீங்க ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த நேரத்துல உங்களோட பாடங்களை படிக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை நீங்க செஞ்சு கொள்ள வேண்டும். முக்கியமாக நீங்க அந்த நேரத்தை நீங்க அடையாளம் கண்டாலும் நேர வரையறை ஒன்று நீங்க செட் பண்ணிக்கணும். நேர வரையறைன்னு சொல்றது எவ்வளவு நேரம் படிக்கிறேன், தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறேன்றது அது ஒரு ஸ்மார்ட்டான செயற்பாடு அல்ல. ஆகவே நேர வரையறை, குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் என்ற ஒரு வரையறை ஒன்று நீங்க அந்த வரையறைக்குள்ள உங்களோட உள்ளத்தை பழக்கி கொள்ள வேண்டும். ஹேபிட்டாக அதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்ப நேர வரைய, அதாவது பீக் டைம் அல்லது எனர்ஜி டைம் நீங்க ஹை எனர்ஜி டைம் தெரிவு செஞ்சுட்டீங்க, அதுக்கேத்தால போற டைமை நீங்க செட் பண்ணி இருக்கிறீங்க. இருந்தாலும் கூட அந்த நேரத்துக்கு வேலை செய்யறதுக்கு அதாவது டைம் லைன் ஒன்று நீங்க உருவாக்கி கொண்டு உங்களோட மனதை பழகிக்கொள்ள. ஓகே, நான் இப்ப இந்த நேரம் இந்த வேலைக்குரிய நேரம், ஆகவே வேறொன்றையும் செய்ய மாட்டேன் என்ற அந்த அதாவது செல்ஃப் டிசிப்ளின், ரைட், நாங்க எங்களுக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு எங்களோட மனதை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும். இல்லாட்டி நாங்க எவ்வளவு தான் நேரம் செட் பண்ணாலும், எனக்கு மிக சிறப்பாக படிக்கிறதுக்குரிய இந்த நேரம் தான் நாங்க தெளிவாக இருந்தாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம். அதாவது வளமையாக ஒரு பழக்கம் இருந்திருக்கும்,
டைம் கிடைச்சா படிக்கிறது. நான் பொதுவாக பெற்றார்கள் இருந்த அல்லது மாணவர்கள் வருகின்ற ஒரு குறைதான் அல்லது ஒரு 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 பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் எவ்வளவுதான் டைம் ஷெட்யூல் பண்ணினாலும் அந்த நேரத்துக்கு எங்களுக்கு படிச்சு கொள்ள முடியாமல் போகிறது என்ற ஒரு 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 பிரச்சனை இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன், எங்களோட உள்ளத்தை எங்களோட மைண்டை நாங்க செட் பண்ணிக்கிறோம். ஓகே, இந்த நேரம் நான் ஒதுக்கி இருக்கிறது படிக்கிறதுக்கு, அந்த நேரத்துல கணித பாடம்னா கணித பாடத்தை தான் படிக்கிறேன், மறு இன்னமும் எடுத்துக்கொண்டு வந்து படிக்க போனா அங்கே சிக்கலாகும். அப்ப மைண்டை நாங்க செட் பண்ணினா அந்த இடத்துல கணிதத்துக்குரிய நேரம் என்ற அந்த விஷயத்தை நீங்க ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஒழுங்குபடுத்தலை, மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டு நீங்க அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலைதான், நீங்க கற்றலுக்காக ஒவ்வொரு கற்றல் அமர்வுக்கும் நீங்க ஸ்மார்ட்டான இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்களை ஒழுங்குபடுத்துவதில் அடுத்த முக்கியமான விஷயம்தான். ஒவ்வொரு கற்றல் அமர்வுக்கும் ஒவ்வொரு நாள்ல நீங்க பிரிச்சு போடுகின்ற ஒவ்வொரு அமர்வுக்காகவும் நான் என்ன இலக்கை அடைஞ்சு கொள்றதுக்காக படிக்க போகிறேன் என்ற ஸ்மார்ட் கோல்ஸ் நீங்க செட் பண்ணிக்கொள்ளணும். இது முக்கியமான விஷயம். உங்களை கற்றலுக்காக உங்களோட பரீட்சைக்கு உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுது. ஏன்னா மிக குறுகிய காலம் இருக்கிறது. நீங்க படித்த அனைத்து விஷயங்களையும் மீட்டுறதுக்கும் புதிதாக ஏதாவது படித்துக் கொள்வதற்கும் காலம் என்றது மிக குறுகிய காலம். ஆகவே நீங்க இலக்கு வைத்து நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டால், ஒழுங்கமைத்துக் கொண்டால், நீங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு உங்களோட மனசு வழிப்படுத்தும், உங்களை டிரைவ் பண்ணும், உங்களை தூண்டும். ஆகவே இந்த இலக்கு அமைத்துக் கொள்வது கற்றலுக்கு, அதாவது நான் இதுல முக்கியமா சொன்னேன், ஒவ்வொரு கற்றல் அமர்வுக்கும் உங்களுக்கு இலக்கு இருக்க வேண்டும். இப்ப நாங்க இந்த வரிசையில தொடர்ந்து இலக்கு அமைச்சு கொள்ற எப்படி என்னத்தை நாங்க பார்ப்போம். ஆகவே மாணவர்களே, பெற்றோர்களே, நீங்க இதுக்கு முந்தைய சம்பந்தமாக தகவல்களை பெற்றிருப்பீர்கள். அவங்களுடன் சில நேரம் இந்த இலக்குகள் அமைத்துக் கொண்டு திட்டமிடுபவர்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் நான் அடுத்ததாக வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இந்த கோல் செட்டிங் எப்படி செய்வது, ஏன் இலக்குகளை அமைக்க வேண்டும் என்ற விஷயத்தை உங்களோட கலந்துரையாட இருக்கிறேன். அந்த வகையில நாங்க ஏன் இலக்குகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு முதலாவது விடையாக எங்களுக்கு நீண்ட கால பார்வை குறுகிய கால உந்துதலை தரும். அதாவது ஒரு தூர விஷன் ஒன்று எங்களுக்கு தரும். நான் போக வேண்டிய இடம் அது. அதே நேரம் அந்த விஷன் எங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, குறுகிய காலத்துல எங்களை வேலை செய்ய தூண்டக்கூடியதாக அது இருக்கும். அடுத்தது, நாங்க ஏற்கனவே எங்களோட மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளணும்னு சொன்னோம். மனதை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு, மனதை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு வேலை திட்டம் வேண்டும். அந்த வகையில உங்களோட வாழ்க்கையை கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இலக்கு அமைப்பது உதவியாக இருக்கும். அடுத்தது, அதிகபட்ச பெறுபேறுகளை பெறக்கூடியதாக இருக்கும். இலக்கு அமைச்சு நீங்க வேலை செய்யற நேரம் உங்களோட கடந்த காலங்களில் நீங்க அடைஞ்ச பெறுபேறுகளை விட மிக தெளிவான அதிகபட்ச உயர்ந்த பெறுபேறுகளை அடையக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, உங்களுக்கு பொறுப்புணர்வை உருவாக்குகிறது. நாங்க இந்த இலக்குகளை அமைக்க போறது நீங்க மாணவர்கள். ஆகவே அந்த வகையில உங்களோட அந்த இலக்குகளை அடைகிற பொறுப்பு உங்களுடையது. அவசியமாக கற்கின்ற நேரம், பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற நேரம், அந்த பொறுப்புணர்வு உங்களுக்கு வரும். அடுத்தது, மொத்தமாக நாங்கள் இந்த இலக்கு நிர்ணயத்தை எடுக்கிற நேரம் இது உங்களை ஊக்குவிக்க கூடியதாக, உங்களுக்கு ஒரு எனர்ஜியை தரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில இலக்கு நிர்ணயம் சொல்றது, நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு அமர்வுக்கும், ஒவ்வொரு கற்றல் அமர்வுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இலக்குகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில உங்களுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஆனா இந்த இலக்குகளை அமைத்தல் என்றது எப்படி என்று சொன்னா, நாங்க வெறுமனே இலக்குகள் அமைக்கிற என்றது நாங்க அடைகிறதுக்கு எதிர்பார்க்கின்ற வெற்றிகளை மாத்திரம் இலக்காக கொண்டு நாங்க இலக்குகளை அமைப்பதல்ல. இந்த இலக்கை அடைகிறதுக்காக நாங்க போற பயணத்துல நாங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகளை மிக தெளிவாக புரிந்து கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய அர்ப்பணங்களையும் அடையாளம் காண்பதும் இதுக்குள்ள அடங்குது. நாங்க நேரத்தை சில நேரம் அல்லது வேற பல விஷயங்களை நாங்க இந்த குறுகிய காலத்துல அர்ப்பணம் செய்ய வேண்டி வரும். அதுவும் எங்களுக்கு தெளிவாக அதையும் அடையாளம் கண்டுகொள்கிற நேரம் எங்களுடைய உள்ளத்தை, எங்களுடைய மனதை, எங்களுடைய மனநிலையை, எங்களுடைய மன அமைப்பை, மைண்ட் செட்டை நாங்கள் வளர்த்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றால் போல் எங்களை ஒழுங்கமைத்துக் கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இலக்கு அமைக்கிறது என்று சொல்வது நாங்கள் செய்ய வேண்டிய அர்ப்பணங்களையும் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இடத்துல தான்
நான் ஏற்கனவே சொன்ன அந்த செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். நாங்கள் எவ்வளவுதான் இலக்குகளை அமைத்துக் கொண்டாலும் திட்டமிட்டாலும் நாங்கள் அந்த இலக்கை உரிய நேரத்தில் நாங்கள் வகுத்து கொண்ட வரையறுத்த அந்த நேரத்தில் அந்த வேலையை பூர்த்தியாக செய்யறதுக்கு எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் ஒழுங்கமைத்து அதை அந்த நேரத்தில் செய்வதைத்தான் இந்த இடத்துல நான் சுய ஒழுக்கம் சொல்லி, கற்றல் சார்ந்த சுய ஒழுக்கம். அப்ப நாங்க சுய ஒழுக்கத்தோட இந்த வேலையில நாங்க அதாவது எங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் அல்லது கவன கலைப்பான்களுக்கும் நாங்கள் அடிமைப்படாமல் இலக்கை நோக்கி நாங்கள் போவதற்கு நாங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்கின்ற நேரம் நாங்கள் எதிர்பார்க்காத சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். ஆகவே இலக்குகளை நாங்கள் வகுத்துக் கொள்வதால் மாத்திரம் அதை அடைய முடியாது. நாங்கள் சுய ஒழுக்கத்தோடு எங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டு வேலை செய்யாவிட்டால். ஆகவே அன்புக்குரிய மாணவர்களே, பெற்றோர்களே, இந்த சுய ஒழுக்கம் என்று சொல்வது மிக முக்கியமானது. சுய ஒழுக்கம் உங்களுக்குள் இருந்து வருவது, இது உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களை வழிநடத்தக்கூடியதாக சுய ஒழுக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும், பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரணம் ஒன்றும் போட்ட நேரத்தில் அதாவது குறிப்பாக ஒரு வேலையை செய்வதற்கு நீங்க முடிவெடுத்தால் அந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும். அதாவது தவிர்க்க முடியாத காரணங்கள் தவிர மற்ற எந்த காரணங்களுக்காகவும் அதை நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. இதைத்தான் சிம்பிளா நாங்க சுய ஒழுக்கம் என்று சொல்வோம். ஆக இது முக்கியமானது, உங்களை கற்றலுக்காக ஒழுங்கமைத்துக் கொள்ளும் நேரம். இப்ப நாங்க பார்ப்போம் பொருத்தமான இலக்குகளை. நான் சொன்ன ஒவ்வொரு கற்றல் அமர்வுக்கும் இலக்குகள் தேவை. இந்த பொருத்தமான இலக்குகளை நாங்க எப்படி உருவாக்கி கொள்வது, எப்படி அது இருக்க வேண்டும் என்றதோடுக்க நாங்க எங்களோட மனதுல பதிவு செஞ்சு கொள்ள வேண்டும். இதுதான் எங்களை இலக்கை உருவாக்குவதற்கு தூண்டுதலாக அமையும். அந்த வகையில முதலாவது உங்கள்ட்ட இருக்கிற ஆற்றல் திறன்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நான் சொன்ன நாங்க ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். வண்ணாத்தி பூச்சிகள் பல வகையா இருந்தாலும் அவற்றுக்கு தனித்துவமான ஆற்றல், அதே போல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கிறது. அதை நாங்க தேடணும், அதை வளர்த்துக் கொள்ளணும். அதற்குட்பட்டதாக நாங்க யதார்த்தமானதாக எங்கட இலக்குகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரம் எங்கட பலவீனங்களை அறிந்து கொள்வதும் இதுல முக்கியமானது. அவை அப்பதான் நாங்க சாதிக்க முடியுமான இலக்குகளை நிர்ணயிக்க முடியும். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஆற்றல் திறன்களுக்கு உட்பட்டதாகவும் எங்களுடைய பலவீனங்களை அறிந்து சாத்தியமான இலக்குகளை நாங்கள் நிர்ணயிக்கிற நேரம் எங்களுடைய கற்றலை ஒழுங்கமைத்துக் கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுடைய கற்றல் செயற்பாட்டில் வெற்றியையும் காண முடியும். இப்ப நாங்க பார்ப்போம், இந்த இலக்குகளை வகுத்துக் கொள்றதுல நாங்க சொன்ன பலவீனங்களை நாங்க அறிஞ்சு கொள்ளணும். பண்புக்குரிய மாணவர்களை எவ்வளவு காலம் படிச்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒரு முறையில படிச்சிருப்பீங்க, உங்களை தயார்படுத்தி கொண்டிருப்பீங்க. இப்ப நான் அதான் அந்த நீங்க படிச்ச முறைகளை திருப்ப நான் சொல்றதை விட இந்த உள்ளத்தை ஒழுங்கமைத்து கொள்ள வேண்டும் என்ற கருப்பொருள்ல இன்றைய நிகழ்ச்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு காரணம், நாங்க எங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு படிக்கிற நேரம் அதை நாங்க ஸ்மார்ட்டாக படிக்கலாம். ஹார்ட் ஒர்க் பண்ற இடத்தை விட இப்ப நாங்க செய்ய வேண்டிய ஸ்மார்ட் ஒர்க், ரைட்? குறுகிய காலத்துல மிச்சம் விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்வதென்றால் எங்களுடைய அந்த எங்களை பற்றிய ஒரு சுய ஆய்வொன்றை, பகுப்பாய்வொன்றை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில ஸ்வட் என்ற நாங்கள் பயன்படுத்துற அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். அதாவது உங்களோட கற்றலோட சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இருக்கின்ற ஸ்ட்ரென்த், பலவீனம், உங்களுக்கு வாய்ப்புகள், அதே போல சவால்கள், இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்க பலம் அல்லது வலிமை, எங்களுக்குள்ள வலிமை என்று நாங்க பார்க்கிற நேரம் பொதுவாக நான் உங்களை நோக்கி நீங்க பேசுற நேரம் நான் வேறு யாரையும் விட சிறப்பாக எதை செய்கிறேன், அதுதான் உங்களோட பலம். அதாவது கற்றல்ல உங்களோட கற்றல் செயற்பாட்டுல நான் இந்த இடத்துல கற்றல் என்ற சொல்ல தேவையோட யூஸ் பண்றேன். படித்தல் என்றதை விட கற்றல் என்ற சொல்ல யூஸ் பண்றேன். அது ஏனென்று பிறகு உங்களுக்கு நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அவை கற்றலுக்கும் படித்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே நாங்க இப்ப பேசுறது கற்றலை பற்றி. நாங்க இப்ப நீங்க சுயமாக செய்ய போறது கற்றல். அவை கற்கிறதுக்கென்ற ஒரு தனியான பண்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில அந்த முதலாவது நீங்க அடையாளம் காண வேண்டியது இந்த கற்றலோடு சம்பந்தப்பட்டு மற்றவர்களை விட சிறப்பாக செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க பட்டியல்படுத்தணும். அதே நேரம் எனக்கு என்ன தனித்துவமான அறிவு அல்லது அறிவு வளங்கள் எனக்குள்ள இருக்கிறது. அறிவென்று வார நேரம் வித்தியாசமான
அதாவது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் நாங்க இன்னைக்கு பேசுறோம். பல்வேறுபட்ட அறிவு மூலங்கள் அதாவது எங்களுடைய மூளையிலே அல்லாஹ் தாலா அறிவு வளங்களை படைச்சு உருவாக்கி வச்சிருக்கின்றான். அந்த வகையில் அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, கற்றலில் வெற்றி பெற உதவும் எந்த திறமைகள் என்னிடம் உள்ளன. அதாவது வாசிக்கிற திறமையா இருக்கலாம், எழுதுகிற திறமையா இருக்கலாம், வாசித்து கிரகித்து புதிதாக கருத்துக்களை உருவாக்குகிற திறமையா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு படிச்சு கொடுக்கிறதா இருக்கலாம். இப்படி என்னிட கற்றலோடு சம்பந்தப்பட்ட என்ன திறமைகள் இருக்கிறது என்றதை நாங்க முதலாவது அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அது பிறகு எனது பலமாக மற்றவர்கள் எதை பார்க்கிறார்கள், எனது பெற்றார்களா இருக்கலாம், ஆசிரியர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், எனது சக்தியாக கற்றலோடு சம்பந்தப்படுத்தி எது அவங்க பார்க்கிறாங்க, எந்த விஷயங்கள் அடிக்கடி சொல்றாங்கன்னு நீங்க ஒருக்கா பட்டியல்படுத்திக்கணும். அதுதான் உங்களோட பலம். அப்ப அது அடிப்படையில் தான் உங்களோட கற்றலை நீங்க திட்டமிடணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பலவீனங்கள். அது எங்களை கற்றல்ல இருந்து தடுக்கக்கூடிய பலவீனங்கள் அல்லது முயற்சி செய்யாமல் இருக்க எங்களை ஒரு எல்லைக்குள் வரையறுக்கின்ற எங்களை அது உற்சாகமற்றவர்களாக ஆக்குகின்ற விஷயங்களை தான் நாங்கள் பலவீனம் என்று சொல்றோம். இதையும் அறிந்து கொண்டாதான் அதை நாங்க எப்படி பலமாக மாற்றலாம்ன்றதுக்கு இலக்குகளை வகுத்து கொண்டு திட்டமிடலாம். ஆகவே இது முக்கியமானது. எனது மனநிலை கற்றலுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதா? நான் ஏற்கனவே சொன்னது போல என்னால முடியாது, எனக்கு இது விளங்குறல்ல என்று மனநிலை எனக்கிட்ட இருந்தா அது ஒரு பலவீனம். அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே அதை முதலாவது உணர்ந்து புரிந்து அதை நீங்கள் எழுத்து மூலம் உங்களுடைய ஒரு தாளில் அழகாக எழுதி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் அதை பலனமாக அல்லது வளர்ச்சி அடையக்கூடிய நிலைக்கு கொண்டு வரலாம். அடுத்து, என்னிடம் என்ன அறிவு, திறமை, திறன்கள் மற்றும் அல்லது வளங்கள் இல்லை, என்னகிட்ட இப்ப பாடங்களை புரிஞ்சு கொள்றதுக்கும் பரீட்சையில நான் வெற்றி பெறதுக்கும் தேவையான குறைபாடுள்ள அறிவு வள திறமைகள், திறன்கள் என்னத்தையும் நான் அடையாளம் கணிக்கணும். ஏன்னா நாங்க இப்ப இலக்குகளை வகுத்து திட்டமிட்டு செய்ய போறோம். எல்லாத்தையுமே திருப்பி மீட்டி படிக்கிறதுக்கான காலம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு எது தெரியாது அல்லது எது குறைவாக இருக்கிறது என்னத்தை நாங்க அடையாளம் கண்டாத்தான் அதை நோக்கி இலக்குகளை வகுக்கலாம். அடுத்தது முக்கியமானது, எந்த பகுதிகளில் எனக்கு அதிக பயிற்சி தேவை. அது ஒவ்வொரு பாடத்தையும் நீங்க எடுத்துக்கொண்டா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் எந்த பகுதிகளில் அதிக பயிற்சி தேவை. கணித பாடம் எடுத்துக்கொண்டா கணிதத்துல குறிப்பாக வரக்கூடிய கணக்குகள் இருக்கிறது. அப்ப அதுல நீங்க தெரிவு செய்யலாம் எது நான் அதிகமாக பயிற்சி செய்யணும் என்றதான் இந்த காலத்துல அந்த பயிற்சியில செய்யறதுதான் இலக்கு வகுத்துக்கணும். இல்லாட்டி கணிதத்துல 10ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு அனைத்து பாடங்களையும் திருப்பி நான் படிக்கணும்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆகுவீங்க, உங்களுக்கு தெளிவில்லா போகும். அது ஒரு நாளும் செய்ய இயலாத வேலை. ஆகவே இப்ப நீங்க இருக்கிற குறுகிய காலத்துல அதி முக்கியமாக எந்த பகுதிகளுக்கு பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்றதை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, குறிப்பிட்ட ஒரு பாடத்தை வெற்றிகரமாக கற்க தேவையான திறமைகள் என்கிட்ட எது இல்லை என்றதை நீங்க அடையாளம் கண்டு கொண்டா அதுக்கு ஏற்றாற் போல உங்களோட இலக்குகளை நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், வகுத்துக் கொள்ளலாம். அடுத்தது, என் வெற்றியை தடுக்கக்கூடிய தனிப்பட்ட பண்புகள், பலவீனங்கள். அது நான் நேரத்துக்கு ஒழுங்குற எல்லாம் இருக்கும், சுபக தொழுகிற எல்லாம் இருக்கும், அதுல தானே ஆரம்பிக்கிறேன். அதான் நான் முதல்ல அதை சொன்னது. அவை இப்படி எங்களுக்கு தனிப்பட்ட எங்கட பலவீனங்கள், எங்கட கல்வியில பாதிப்பு செலுத்தக்கூடிய அல்லது மொத்தமாக வாழ்க்கையில வெற்றியை நோக்கி போற பயணத்துல பாதிப்பு செலுத்தக்கூடிய பண்புகள் எப்படி என்னத்தை நாங்க பார்க்க வேண்டும். அடுத்தது, எனக்கு இருக்கிற பலவீனங்களாக இந்த ஆசிரியர்கள், பெற்றோர், மற்றவங்க எதை காண்கிறார்கள் என்றதை வச்சு நீங்க உங்களோட பலவீனங்களை அடையாளம் காண முடியும். இப்படி நீங்க உங்களோட பலவீனங்களை அடையாளம் கண்டு அவற்றை நீங்க பலமாக மாற்றிக்கொள்வதற்கு இலக்குகளை வகுத்து கொள்ள முடியும். இப்படி இலக்குகளை வகுத்து கொண்டு நீங்க செயற்படுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் நீங்க எதிர்பார்க்கிற உச்சகட்டமாக நீங்க எதிர்பார்க்கிற அந்த அடைவுகளை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்தான் வாய்ப்புகள். உங்களுக்கிட்ட இருக்கிற வாய்ப்புகள். இந்த குறுகிய காலத்துல உங்களை பரீட்சையில் வெற்றி அடைவதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன என்றதை நீங்க என்ன செய்யணும், அடையாளம் காணணும். அதை இப்ப நாங்க பார்ப்போம் எப்படி அடையாளம் காண்றேன். அதுல முக்கியமானது நம்முடைய பலன்களை எவ்வாறு வாய்ப்புகளாக மாற்ற முடியும். எங்களுக்கு இருக்கிற பலன்களை, எங்களோட ஸ்ட்ரென்த்ஸை எப்படி வாய்ப்புகளாக மாற்ற முடியும் என்று நீங்க யோசிக்கணும். யோசிச்சு அதை இலக்காக மாற்றி அதை பிளானுக்குள்ள உங்களோட கற்றல் திட்டத்துக்குள்ள உள்வாங்கி கொண்டு மிக தெளிவான ஒரு மனநிலையோடு நீங்க படிக்க உங்களை ஒழுங்கமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சிறப்பான அடைவுகளை அடைய முடியும். அடுத்தது, இன்றைக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ற அந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். வாய்ப்புகள்ல இன்று நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் இன்றைக்கு என்ன செய்ய முடியும் என்ற அந்த கேள்வியை நீங்க கேட்டுக்கொண்டு அதுக்கு விடை தேட வேண்டும். அடுத்த முக்கியமாக
எங்களை சுற்றி இருக்கிற இந்த புலம் எங்களோட சூழல் எப்படி மாறுகிறது, அந்த மாற்றங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்ப நாங்க ஒரு மாற்றத்தை எதிர்கொண்டிருக்கிறோம், பாரி ஒரு மாற்றம். அதாவது நாங்க பாடசாலைக்கு செல்ல முடியாத அனைவரும் வளமை போல் பாடசாலைக்கு செல்ல முடியாத ஒரு காலம். ஆகவே இந்த காலத்துக்கு ஏற்றாற்போல என்ற கற்றல் செயற்பாடுகளை நான் எப்படி மாற்றிக்கொள்ளலாம் என்று நாங்க அது ஒரு வாய்ப்பு. எனக்கு வாய்ப்புகள் என்ன இருக்கிறது தேடும். அடுத்தது, நாங்கள் யாரை ஆதரிக்க முடியும், அதாவது யாரை நாங்க எங்களோட தொடர்புகளை வைத்துக் கொள்ள முடியும், யாரு இந்த தொடர்பு வச்சுக்கொண்டா என்ற அறிவை நான் நேரம் ஒதுக்கி தேடி படிக்க வேண்டிய விஷயங்களை யாரிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், நாங்கள் அவர்களை எப்படி நீங்க அவர்களோட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்ற நீங்க அது ஒரு வாய்ப்பு உங்களுக்கு. அதே நேரம் குறித்த ஒரு பாடத்துல நீங்க வெற்றியை எளிதாக்க என்ன வளங்கள் உங்ககிட்ட இருக்கிறது, படிக்கிறது நேரம் அவங்களோட அந்த பாடத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கு, நாங்க வெற்றின்னு சொல்றது நாங்க ஆக குறைஞ்சது வெற்றின்னு சொல்றது எஸ் பாஸ் இருக்கிறது ஓலவல்ல நாங்க அன்புக்குரிய மாணவர்களே பெற்றோர்களே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். பரீட்சையில் நாங்கள் சித்தி அடைவதற்கு ஆக குறைந்த தகமை 6 பாடங்கள்ல பாஸ் ஆகணும். ஏதாவது 6 பாடங்கள், அதுல 3 C இருக்கணும், 3 S இருக்கணும். இப்படி இருந்தா நீங்க A-level செய்வதற்கு தகுதி பெறுகிறீர்கள். இதுதான் ஆக குறைந்த வெற்றி இலக்கு. அதுக்கு அங்கால நீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல உயர்ந்த இலக்குகளை வைத்தால் தான் உங்களை அந்த செயல்படுவதற்கு அந்த உங்களை தூண்டக்கூடியதாக அந்த இலக்கு இருக்கும். ஆகவே எப்போதுமே நாங்க உயர்ந்த இலக்குகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த வகையில ஒவ்வொரு பாடத்தை நீங்க வெற்றிகரமாக படிக்கிறது உங்களுக்குள்ள இருக்கிற வளங்கள் என்ன எடுத்து நீங்க அடையாளம் காணணும். இதை யோசிக்கும். இதுக்கு முந்தி நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. இருந்திருந்தா நிச்சயம் சந்தோஷம். அல்ல உங்களுக்கு தொடர்ந்து அந்த சிந்தனையில உங்களை மேலும் பலப்படுத்தி கொள்வதுக்கு அருள் பாலிக்கணும். அதே போல கல்வியில உங்களை வெற்றியை எளிதாக்க உங்களுக்கு வேற என்ன மூலங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது என்றதை நீங்க தேடிக்கொள்ளணும். உங்களோட சொந்தமாக நீங்க படிக்கிறதுக்கும் உங்களோட வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் யாரு ஊடாக என்னென்ன வளங்கள் ஊடாக இதை நான் செய்யலாம். இன்னைக்கு நான் பாருங்க, உங்களுக்கு இன்டர்நெட் வசதி, கம்ப்யூட்டர், லேப்டாப், டேப் அல்லது போன் இருந்தா நெனச அல்லது நெனபிஎஸ் இப்படி தக்சலாவ என்ற வெப் ஊடகங்களூடாக கல்வி அமைச்சு பல்வேறு வளங்களை எங்களுக்கு தருகிறது. யூடியூப் ஊடாக என்று பல ஆசிரியர்கள் பாடங்களை செய்கிறார்கள். இப்படி நாங்க திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த நேரத்துல எந்த பாடத்தை படிக்கிறது, அந்த பாடத்துல ஓகே நான் யூடியூப்ல இந்த பாடம் சம்பந்த கணித பாடம் அல்லது விஞ்ஞான பாடத்துல குறிப்பாக ஏதோ ஒரு பகுதி தொடர்பான பாடம் இருக்கிறது, அது 15 நிமிஷம் அந்த பாடத்தை நான் எனக்கு என்ற வெற்றியை இலக்காக கொண்டு பயணிக்கிற பாதையில் அதை நான் படிப்பேன். இப்படி அதை வாய்ப்பாக நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது, எங்களுக்கு பலம் இருக்கும், பலவீனம் இருக்கும், அது பிற வாய்ப்புகளை போன்று சவால்கள் அல்லது எங்களை தடுக்கக்கூடிய எங்களுடைய வெற்றி பாதையில நாங்கள் பயணிக்கிற அந்த பயணத்துக்கு தடைகள் எங்களை நோக்கி வரலாம். அதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் எங்களுடைய இலக்குகளை சிறப்பாக வகுத்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில பாடத்திட்டத்தை முடிப்பதற்கான இந்த சிலபஸ் முடியாதிருக்கும், சில நேரம் சிலபஸ் முடிஞ்சிருக்கும், உங்களுக்கு எவ்வளவு விளங்கினேன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஆகவே இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கலாம். அதாவது தெளிவாக நீங்க தெரிஞ்சு கொண்டாதான் அச்சுறுத்தல்னா சவாலாக இருக்கலாம். அதை நீங்க போட்டு அதை யோசிச்சு இந்த காலத்தை நீங்க வீணடிச்சா உங்களோட வெற்றியை நோக்கி நீங்க போற பயணம் நிச்சயமாக அது வெற்றியாக இருக்காது. ஆகவே தெளிவாக அதை நாங்க புரிந்து கொள்ற நேரம் அது அந்த என்ன சவால் எனக்கு இருக்கிறது, பாடத்திட்டத்தோட சிலபஸோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அல்லது கற்றலோட அந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அச்சுறுத்தலை நாங்க என்ன செய்யணும், அடையாளம் கண்டு கொள்ளணும். அடுத்தது, இந்த பாடத்தை கற்று முடிப்பதில் வெளிப்புற காரணிகளிலிருந்து, வெளிப்புறம்னா உங்களை தவிர்த்து, இப்ப நாங்க பேசுறது எங்கட உள்ளம், எங்கட சிந்தனை, எங்கட செயற்பாடு, எங்கட நடத்தை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை தவிர வெளியால எங்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள், இதையும் நீங்க வீட்டுல இருக்கலாம், உங்களோட நண்பர் போனா இருக்கலாம் அல்லது டிவியா இருக்கலாம் அல்லது போன் வரப்போக்குள்ள நான் எல்லாத்தையும் சொல்லல போன் என்று சொன்னேன். போனால் வரக்கூடிய சவால்கள், அதே போல டிவியா இருக்கலாம், வீட்டு சூழல்ல வரக்கூடிய சவால்கள், அதே போல உங்களுக்கு அதாவது உங்களோட இந்த வயதுல உங்களுக்கு இருக்கின்ற சமூக உறவுகளால உங்களோட கற்றலுக்கு படிப்புகள் தடைகள் வரலாம். இதை நீங்க தெளிவாக புரிஞ்சு இந்த காலத்துல டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் சொன்னது அதான், மனநிலையை நீங்க மாற்றிக்கொள்ள, நான் இப்ப படிக்கணும், என்ற பரீட்சைக்கு நான் தயார்படுத்தணும். ஆகவே இந்த சவால்களை நான் என்ன செய்ய போறேன், தவிர்ந்து கொண்டு இந்த தடைகளை அச்சுறுத்தல்களை நான் விலகி கொண்டு நான் என்னுடைய பயணத்தை போகிறேன் என்ற அந்த மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். அடுத்த முக்கியமானதுதான், நான்
என்ன தடைகளை எதிர்கொள்கிறேன் என்னது தெளிவு, நான் இப்ப சொன்ன அது தெளிவு உங்ககிட்ட இருக்கணும். அதே போல எனது பலவீனங்கள் எவையும் எனது இலக்குகளை அடைவதை தடுக்க முடியுமா என்ற தெளிவான பார்வை உங்ககிட்ட இருக்கிற நேரம் நிச்சயமாக அது உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காது. இந்த 4 விஷயங்களை, அதாவது பலவீனம், உங்களுடைய வாய்ப்புகள், அதே போல அச்சுறுத்தல்களை அடிப்படையாக கொண்டு நீங்க என்ன செய்யணும், உங்களோட இலக்குகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க யோசிக்கணும், உங்களோட இலக்குகள் என்ன, கல்வி சார்ந்த உங்களோட இலக்குகள். இப்ப இருக்கிற இந்த 2.5 மாசம் உங்களோட இலக்கு, 2.5 மாசத்துல பரீட்சைக்குரிய இலக்குகள். இப்போ உங்களோட மனநிலையை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும் O level பரீட்சைக்கு. அதாவது உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்ன, உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்றது, உங்களோட மனதை நீங்க ஒழுங்குபடுத்தி கொள்ளாம வேற எதை செஞ்சாலும் நிச்சயமாக அது ஒரு வெற்றிகரமான தயாரிப்பாக இருக்காது என்றதை வலியுறுத்துவதற்குத்தான் நான் இன்றைக்கு எங்களோட நிகழ்ச்சியில கருப்பொருளாக மனதை ஒழுங்குபடுத்துங்கள் என்றதை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த வகையில நாங்க இப்ப உங்களுக்கு எப்படியான இலக்குகள், கல்வி சார்ந்த கற்றல் சார்ந்த இலக்குகளுக்கு சில உதாரணங்களை நான் இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இதை விட நீங்க இன்னும் பல இலக்குகள் சுயமாக யோசித்து உருவாக்கி கொள்ளலாம். உங்களோட நண்பர்களோட கலந்துரையாடி நீங்கள் அதை உருவாக்கி கொள்ளவும் முடியும். அப்படிங்க பாருங்க, கற்றல் திறன் சார்ந்து இலக்கு. நீங்க பலவீனங்கள்ல கண்டிக்கும் உங்களை சில பாடங்களை படிக்கிறதுக்கு உங்களுக்கு திறமைகள் போதா என்றிருந்தா அது சார்ந்து அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான இலக்குகளை நீங்கள் வகுத்துக் கொள்ளலாம். அடுத்ததோட பழக்க வழக்கங்கள், கற்றலோட சம்பந்தப்பட்ட, அதாவது வெற்றிகரமான கற்றலுக்கான பழக்க வழக்கங்கள் இருந்தா அதையும் அடையாளம் கண்டு இன்னும் அதை முன்னேற்றிக் கொள்றதுக்கு நீங்க இலக்குகளை வகுக்கலாம். அல்லது உங்களோட வெற்றியை தடுக்கக்கூடிய சவாலான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை நீங்க தவிர்த்து கொள்வதற்கும் அதை மாற்றிக்கொள்வதற்கும் இலக்குகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமானது பாடப்பரப்பு தொடர்பான இலக்குகள். ஒவ்வொரு பாடத்திலையும் நாங்கள் எல்லா பாடத்திலையும் மொத்தமாக திருப்பி மீட்ட வேலை சாத்தியமில்லாது. ஆகவே எந்த பகுதியை முக்கியமாக நீங்க கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் என்றதுக்கு அது தொடர்பான இலக்குகளை நீங்க வகுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமானது பிஹேவியர் கோல்ஸ் நாங்க சொல்லுவோம், நடத்தை சார்ந்த இலக்குகள். அதாவது எங்களோட நடத்தை எங்களோட கற்றல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. ஆகவே அந்த கற்றலுக்கு சாதகமான அல்லது வெற்றிக்கு, வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அந்த பயணத்துக்கு சக்தி சேர்க்கக்கூடிய நடத்தைகளாக எங்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும். அப்படி இப்ப இல்லைன்னு சொன்னா என்ன செய்யணும், அந்த நல்ல பழக்க வழக்கங்களை, நடத்தைகளை எங்களுக்குள் உருவாக்கி கொள்வதற்கும் இந்த காலத்தில் நாங்கள் திட்டமிட வேண்டும், இலக்குகளை வகுத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியும். கற்றலுக்காக நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பது பூரணம் அடையும். அடுத்தது முக்கியமாக குறிப்பான அறிவுசார் இலக்குகள். அதாவது இப்போ உங்களோட பாடங்களோட சம்பந்தப்பட்டது, பொதுவாக பாடங்கள் அனைத்தையும் படிப்பதற்கான குறிப்பான உதாரணமாக வாசிப்பு அல்லது எழுதுதல், இது திறமைகளோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது அதே போல அறிவு சார்ந்த இலக்குகள் என்று வார நேரம் முக்கியமாக எங்களுடைய நான் இதுல போட்டிக்கிறேன் லேர்னிங் ஸ்கில்ல கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை. விமர்சனம் சொல்றது ஆக்கள விமர்சனம் அல்ல, கருத்துக்களை நாங்க விமர்சன ரீதியாக, அதாவது கேள்வி கேட்டு சிந்திக்கக்கூடிய அந்த திறமையை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கிரியேட்டிவிட்டி, அதாவது நாங்கள் எங்களுடைய ஆக்கத்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு கிரியேட்டிவிட்டின்னு சொல்றது ஒரு எங்களுடைய ஆக்கத்திறன், அதே நேரம் அறிவுத்திறன். அது அடுத்தது நான் முக்கியமாக ஏற்கனவே சொன்னது கொலபரேஷன் சொன்னா, நாங்க தனியாக படிக்கிறதுக்கும் சேர்ந்து படிக்கிறதுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்குது. நாங்க தனியாக எங்களோட மூளையை பண்படுத்தி ஒரு விஷயத்தை விளங்க முயற்சிக்கிறதுக்கும் 2 பேர் 3 பேர் 4 பேர் அந்த கலந்துரையாடல் உள்ள ஒரு குழுவாக ஒரு டீமாக இருந்து வேலை செய்யற நேரம் நாங்க குறிப்பிட்ட நேரத்துல படிக்கிற தகவல்களை விட பல விஷயங்களை நாங்க பகிர்ந்து படித்துக் கொள்ளலாம். ஆகவே அது ஒரு அறிவு சார்ந்த இலக்காக நீங்க ஏற்படுத்திக் கொள்ளும். அடுத்த முக்கியமா கம்யூனிகேஷன் சொல்றது தொடர்பாடல். நாங்க கற்ற விஷயங்களை, தகவல்களை கம்யூனிகேட் பண்ண முடியாதவர்களால பரீட்சையில் சிறப்பாக எழுத முடியாது. கருத்துக்களை உருவாக்கி அதை சொல்ல முடியுமா இருக்கணும் எங்களுக்கு. அப்பதான் குறிப்பிட்ட கேள்விக்கு பொருத்தமான விடையை எங்களுக்கு எழுதலாம். ஆகவே இது ஒரு திறமை. ஆகவே பரீட்சை எங்களை இலக்குகளாக இதை நீங்கள் வளர்த்துக் கொள்றதுக்கு அடையாளம் கண்டு எல்லாத்தையுமே செய்ய முடியாவிட்டாலும் இந்த காலத்துல உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது எது என்றதை நீங்க பார்த்து அதையும் வளர்த்துக் கொள்வதற்கு இலக்குகளை வளர்த்துக் கொள்ளலாம். அடுத்தது முக்கியமாக உங்களோட கற்றல் revealed knowledge, research and acquired knowledge, dissemination of knowledge, human resource development,
From basic to high-tech, state-of-the-art technology, balanced approach, inclusive process, center of excellence. வெற்றி பெறுவேன், பாஸ் ஆகுவேன், சிறந்த பெருவேற்றை பெற்றுக்கொள்வேன். அதுக்கு பிறகு நீங்க பேசிக்கொள்ளலாம். நீங்க ஒரு உள்ளத்துக்கு நீங்க அடிக்கடி அதை Islahia Arabic College, Madampe, Sri Lanka. பெற்றோர்களை உங்களோட பிள்ளோட பேசுற ஓகே இன்ஷால்லா இஸ்லாம் மதத்திலேயே எடுப்பா எடுக்கிறதுக்கு நீ முயற்சி செய்யணும், படிக்கணும். இன்னும் இருந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தலாம். நீ என்ன இந்த இப்படித்தான் உனக்கு எஸ்தான் வரும் அல்லது அதுதான் வரும் இதுதான் வரும் என்று குறைத்து மதிப்பிட்டு பிள்ளைகளை முயற்சி செய்வதை குறைத்து விட வேண்டாம். அதாவது அவர்கள் எப்ப முயற்சி செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு உயர்ந்த இலட்சியங்களை அவர்களுக்கு கொடுக்கிற நேரம் அதை நோக்கி போறதுக்கு தானாக அந்த உள்ளம் அவங்களை வழிநடாத்தும். அவை நாங்கள் அதை தடை செய்யாமல் அவர்களுக்கு உற்சாகம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை உயர்ந்த இலட்சியங்களை நாங்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கிற நேரம் அவர்கள் அந்த இலக்குகளை அடைந்து கொள்வார்கள். அது முக்கியமானதான். இலக்குகளை அமைக்கிற நேரம் இலக்கு அமைப்பது சிறப்பு விதிகள் என்ற இந்த கோல்டன் ரூல்ஸை நாங்க பாக்குற நேரம் இலக்கு நீண்ட கால இலக்கு, இடைநிலை இலக்கு அல்லது குறுகிய கால இலக்குகளாக நீங்க அமைச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்ப இருக்கிற நீண்ட கால இலக்கு 3 மாசத்துக்கு பிறகு எக்ஸாம் வருது, 2.5 மாசம். அப்ப குறுகிய கால இலக்காக உங்களோட பாடங்களை இடைநிலை இலக்குகள் என்று வார நேரம் நான் சொன்ன ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒவ்வொரு நாள்ல நீங்க ஒவ்வொரு நாளும் கற்றல் அமர்வுகள்ல 5 வச்சிருந்தா அந்த ஒவ்வொரு 5 அமர்வுக்கும் உங்ககிட்ட ஒரு இலக்கு திட்டம் இருக்கணும். அந்த இலக்குகளை நீங்கள் வகுத்துக்கொண்டு அந்த இலக்குகளை அடைகிறதுக்கு ஒரு பிளானை நீங்க போட்டிருக்கணும். அந்த பிளானுக்கு நீங்க ஒர்க் பண்றதுதான் டிசிப்ளின் சொன்னது நான், செல்ஃப் டிசிப்ளின். ஆகவே இந்த கால வரையறை மிக முக்கியமானது. அப்ப அதை நீங்க தெளிவாக போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து உங்களை ஊக்குவிக்கும் இலக்குகளை அமைத்துக் கொள்ள. நான் ஏற்கனவே சொன்ன உங்களோட அறிவு, திறன், ஆற்றல், உங்களோட பின்புலம், உங்களோட ஆளுமைக்கு பொருத்தமான இலக்குகளை நீங்க வகுத்துக் கொள்ள வேண்டும். பின்னர் நாங்க அதை பேசுவோம் எப்படி என்று. அடுத்தது இலக்குகள் ஸ்மார்ட்டாக இருக்கணும். அடுத்தது கட்டாயமாக இலக்குகளை நீங்க மனசால இலக்குகள் உருவாக்கி கொள்றது என்னத்தை விட எழுத்துல அதை உருவாக்கி கொள்றது, எழுத்துல பதிவு செய்யறது மிக முக்கியமானது. அடுத்தது அந்த இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுக்கு ஆக்ஷன் பிளான் உண்டு, எங்களுக்கு செயற்திட்டத்தோண்டு நாங்க அந்த இலக்கை நாங்க அடைகிறதுக்கு என்ன செய்ய போறோம் என்ற பிளான் ஒன்று நாங்க உருவாக்கி கொள்ளணும். அடுத்தது முக்கியமானது, நாங்கள் ஒவ்வொரு இலக்குகளை வகுத்து நாங்கள் கற்கின்ற நேரம் நாங்கள் அந்த குறிப்பிட்ட வேலையை உரிய நேரத்தில் அடைஞ்சோமா பதிவுகளை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். அதை எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்களே சுயமாக மதிப்பிட்டுக் கொள்வதற்கு இந்த இலக்குகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். அப்ப நீங்க உற்சாகம், ஓகே நான் இன்றைக்கு இந்த நேரத்தில் படிக்கணும் இருந்தேன், அல்ஹம்துலில்லாஹ் இதை படிச்சேன். சோ நீங்க அதுக்கு உங்களுக்கு நீங்களே பரிசுகளை கொடுத்துக் கொள்ளலாம். ஏதோ பொருத்தமான சிறிய அளவிலான உங்களையே நீங்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய வேலைகளை நீங்க செய்யலாம். ஓகே, அடுத்து பார்ப்போம்னாங்க இந்த குறுகிய கால இலக்கு. இப்ப உங்களுக்கு குறுகிய கால இலக்கு என்று நாங்க சொல்றது, உதாரணமாக உங்களோட இருக்கிற இந்த வீட்டு வேலைகளை முடித்தல், ஒப்படைகள் பாடசாலை இருந்த ஒப்படைகளை செய்தல், பாடங்களை மீட்டல். இப்ப நீங்க இந்த அடிப்படையில் உங்களோட குறுகிய கால இலக்குகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களோட அந்த குறிப்பிட்ட பாடங்களுக்கு நாங்க ஏற்கனவே பார்த்தது போல உங்களோட பலவீனம் அதுகள் அடிப்படையில ஒவ்வொரு பாடத்திலையும் எந்த பகுதிகள் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யறது இந்த சந்தர்ப்பத்துல ஸ்மார்ட்டான முடிவல்ல. அவை உங்களுக்கு உங்களோட அந்த இலக்கை நீங்க பரீட்சைக்கு ஒரு இலக்கு வைப்பீங்களே, ABCDS அந்த இலக்கு, அதை நோக்கி போறதுக்கு எந்த விஷயங்களை நான் எனக்கு படித்தால் இந்த காலத்துல மிக பொருத்தமாக இருக்கும் என்று அந்த குறுகிய கால இலக்குகளை நீங்க வகுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த நீண்ட கால இலக்கு உங்களோட பரீட்சையில சித்தி அடைகிறது, அதே போல பாடங்கள்ல சிறப்பு சித்தி அடைகிறது. அதுக்கு பிறகு நீங்க ஏலவலுக்கு போறது, பல்கலைக்கழகம், அதே போல தொழில் கல்வியை தொடர்றது, இந்த இலக்குகளை நீங்க உள்ளத்துல பதிவு செஞ்சுக்கணும். அது உங்களை தூண்டும் சக்தியாக மாறும். இந்த இடத்துக்கு நான் பல்கலைக்கழகத்துக்கு போகணும், இந்த தொழிலுக்கு போகணும்னு சொன்னா இப்ப நான் படிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களை தூண்டக்கூடிய சக்தியாக மாறும். ஆகவே நீண்ட கால இலக்குகளும் உங்களுக்கு எழுத்து மூலம் நீங்க அதை உங்களோட வீட்டுல காட்சிப்படுத்திக் கொள்ளலாம். அடிக்கடி நீங்க அதை பேசலாம், கதைக்கலாம், பெற்றோரோட கதைக்கலாம், பெற்றோரும் அதை பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்தலாம். அதாவது ஒரு டிஸ்கஷனாக, குடும்ப உரையாடலாக, உரையாடல்களின் போது அதை நீங்கள் ஞாபகப்படுத்தி அப்ப அது உங்களோட மனசுக்கு போகும், அது உங்களை வழிநடத்துற சக்தியாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஸ்மார்ட் கோல் என்று நாங்க செல்ற நேரம் ஒவ்வொரு இலக்கும்
திட்டவட்டமானதாக இருக்கணும், அதே நேரம் அளவிடக்கூடியதாக இருக்கணும், சாத்தியமானதாக இருக்கணும், யதார்த்தமானதாக இருக்கணும். குறிப்பாக நேரம் வரையறுக்கப்பட்டதாக இருந்தா அந்த இலக்கை நாங்க ஸ்மார்ட் இலக்கு என்று சொல்றோம். ரைட்? ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஒவ்வொரு இலக்கையும் நாங்க எந்த பகுதியிலையும் எப்படி நாங்க உருவாக்கி கொள்றேன். இப்ப திட்டவட்டமான சொல்றது பொதுவான நாங்க பேசினா அது பொதுவானது. அது நான் பரீட்சையில சித்தி அடைகிறேன் என்று சொன்னா அது பொது. ஆகவே அதை விட பரீட்சையில் நான் சகல பாடங்களிலும் அதாவது அப்படி சொன்னாலும் அது பொதுவானது, குறிப்பானது அல்ல. 9 பாடங்களுக்கு நான் சித்தியை பெறுவேன், அது குறிப்பான ஒரு இலக்கு. அதே போல இப்ப இருக்கிற நிலைமையில 9 பாடத்துல உங்களுக்கு எடுக்க சாத்தியம் இல்லைன்னா அப்ப நீங்க சாத்தியமான இலக்கு கொண்டு வச்சுக்கிறோம். ஓகே, இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு 7 பாடங்களுக்கு எடுக்கலாம், அதே போல 2 பாடங்களுக்கு பி, ஒரு பாடத்துல சி யதார்த்தமானதாகவும் இருக்கும். ஆகவே அப்படி நீங்க குறிப்பாக ஸ்பெசிபிக்காக உங்களோட இலக்குகளை நீங்க வரையறுத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப நீங்க எதை சாதிக்க வேண்டும், அவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் எதை பெறுவீர்கள் என்று நம்புறதுதான் திட்டவட்டமான இலக்காக அமையும். நீங்க எதை குறிப்பாக எதை சாதிக்க போகிறீர்கள், அதான் அந்த சாதனை ஊடாக நீங்கள் எதை பெறுவீர்கள் என்ற அந்த நம்பிக்கை தான் திட்டவட்டமான இலக்காக இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உறுதியாகின்ற பொழுது நீங்கள் அதை நோக்கி போறது வேகம், முயற்சி செய்கின்ற வீதம் கூடும். அதே போல திட்டவட்டமான இலக்குகளை நீங்க நிர்ணயித்துக் கொள்றதுக்கு சில கேள்விகளை கேட்கணும். பரீட்சையில சித்தி அடைகிறது தான் எங்களோட பொதுவான இலக்காக, பொதுவாக நாங்கள் இலக்காக அடையாளம் கண்டா அதை திட்டவட்டமானதாக மாற்றிக்கொள்றதுக்கு அதுக்காக நான் என்ன செய்வேன், எப்படி அந்த பரீட்சையில சித்தி அடைவதற்கான வேலையை செய்வேன், எங்கு செய்வேன், ஏன் செய்கிறேன் இந்த வேலையை எந்தெந்த கேள்விகளுக்கு நான் விடையை தேடும் பொழுது அந்த இலக்கு திட்டவட்டமானதாக, ஸ்பெசிபிக்கானதாக, குறிப்பானதாக இருக்கும். அந்த வகையில நாங்க கேள்வி கேட்டு இந்த இலக்குகளை வகுத்து கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்க, திட்டவட்டமான இந்த இலக்குகளை நாங்க நிர்ணயிக்கிற நேரம் இலக்கை நோக்கி நான் ஏற்கனவே சொன்ன போல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, சுய பொறுப்புணர்வை உருவாக்கும். அப்ப இலக்கை நோக்கி செயல்படுவதற்கு யாரு பொறுப்புன்ற கேள்விக்கு வேற மாற்று விடை இல்ல, நான் தான் பொறுப்பு என்றது தெளிவாக இருக்கும். அதே போல இலக்கை அடைய என்ன முறைகளை பயன்படுத்த வேண்டும், அதே போல இலக்கு ஏன் எனக்கு பயன் உள்ளது, இலக்கை நான் அடைவதில் எதிர்கொள்ள வேண்டிய தடைகள், சவால்கள், ஆபத்துக்களை நாங்கள் இனங்காணப்படல் வேண்டும். அதில் முக்கியமாக காலக்கெடு என்ன என்ற இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடையாக எங்களுடைய திட்டம் திட்டவட்டமான இலக்காக அது மாறும். இப்படி நாம் கேள்வி கேட்டு இதற்கு விடையாக எங்களோட திட்டத்தை வரையறை செய்து கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமானதான் எங்களோட திட்டம் அளவிடக்கூடியதாக இருக்கணும். அளவிடுற என்ற நேரம் உங்களோட முன்னேற்றத்தை அளவிடக்கூடியதா. ஏற்கனவே சொன்னது போல குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு நீங்கள் இந்த அளவுதான் நான் செய்ய போகிறேன், படிக்க போகிறேன் என்றா அப்ப நீங்க அந்த நாள் முடிகிற நேரம் உங்களுக்கு திட்டவட்டமாக தெளிவாக நீங்க காணலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நான் இந்த அளவு படிக்கணும் என்று திட்டமிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அந்த அளவு படிச்சிருக்கிறேன். நான் தெளிவாக உங்களோட முன்னேற்றத்தை நீங்க என்ன செய்யலாம், மெஷர் பண்ணிக்கொள்ளலாம், அதை அளவீடு செய்து கொள்ளலாம். அப்ப நீங்க இதை அளவீடு செய்ய முடியாத ஒரு இலக்காக இருந்தா, இந்த நிறைய எதுவும் திட்டவட்டமாக இல்லாம அளவிட முடியாத ஒரு இலக்காக இருந்தா நீங்க என்ன செய்ய, உங்களோட இலக்கை நோக்கி நீங்க திசை மாறி போற ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். ஒழுங்கு இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும். ஆகவே உங்களோட செயற்பாடுகளை உங்களோட கற்றலை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கணும், அளவிடக்கூடியதாக உங்களோட இலக்குகள் இருக்கணும். அடுத்தது முக்கியமானது, அது அடையக்கூடியதாகவும் இருக்கணும். எப்படின்னு சொன்னா, நாங்க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்கணும். உங்களோட ஆற்றல், உங்களோட திறமைகளுக்கு அப்பாற்பட்டதாக இலக்குகளை நீங்க அமைச்சு கொண்டா சில நேரம் அதை அடைய முடியாமல் இருக்கும், உங்களோட கட்டுப்பாட்டுக்கு வெளியில் இருக்கும். அந்த நேரம் என்ன செய்வோம், நாங்க தோல்வி மனப்பான்மைக்கு உள்ளாகும். அதிலிருந்து தவிர்த்து கொள்றதுக்கு உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளதாக உங்களுக்கு இருக்கிற பலம், உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள், இதுகளுக்குள் உட்பட்டதாக நீங்க இலக்குகளை வகுத்து கொண்டா ஏனையவர்கள்ல குழுவாக செயற்படுகிற சந்தர்ப்பத்துல தவிர மற்ற நேரங்கள்ல நீங்க யாரிலையும் தங்கி இருக்க வேண்டிய தேவை ஏற்படாது. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றாக இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கலாம். அதாவது நான் சொல்றது, உங்களோட கனவு ஒன்று இருக்கும், அது ரியாலிட்டியாக இருக்கணும், யதார்த்தமானதா இருக்கு. இது ரெண்டும் சேரும் பொழுதுதான் அது அடையக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில இப்படி நீங்க உங்களோட கனவுகளை நீங்க எதிர்பார்க்கிற எதிர்காலத்தில் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அந்த கனவுகளை யதார்த்தமானதாக பொருத்தி பார்க்கிறது தான்
உங்களுக்கு நீங்க உங்களோட கட்டுப்பாட்டுக்குள் அந்த இலக்கை வச்சுக்கொள்ள முடியும். அடுத்தது யதார்த்தமானது. இப்ப இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் விஷுவல் திங்கிங், அதாவது நாங்க சும்மா அந்த பொதுவாக சொல்றது நான் இப்படி இதை செய்ய போறேன் என்று ஒரு கற்பனை ரீதியாக சொல்றதை விட ரியலிஸ்டிக்காக அது இருக்கணும், யதார்த்தமான ஐடியாவாக இருக்கணும். அப்ப அது எப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நான் உதாரணம் காட்டுகிற பாருங்க. ஒரு நாளைக்கு நான் 5 புதிய சொற்களை ஆங்கிலத்திலே அறிக்கலாம், தமிழிலே அறிக்கலாம், சிங்களத்திலே அறிக்கலாம், அல்லது 5 அதாவது குறிப்பிட்ட விடயங்களை இஸ்லாம் பாடமா இருக்கலாம், விஞ்ஞான பாடமா இருக்கலாம், பாடமாக்க போகிறேன், அல்லது நான் அதை பயிற்சி செய்ய போகிறேன் என்று நீங்க ஸ்பெசிபிக்கா போடுவீங்க. அது யதார்த்தமானது. ஒரு நாளையில 50 விஷயங்களை நாங்க செய்வோம்னா அது யதார்த்தம் இல்லை, அது சாத்தியம் இல்லை. ஆகவே அப்படி யதார்த்தம் இல்லாத இலக்குகளாக நாங்க ஆக்கிக் கொள்ளாம எங்கட அந்த வாய்ப்புகளுக்கும் திறமைகளுக்கும் எங்களுக்கு இருக்கிற பலத்துக்கும் பொருத்தமானதாக நாங்க என்ன செய்யணும், எங்களுடைய இலக்குகளை வகுத்துக் கொள்ள வேண்டும், ஒழுங்கமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த முக்கியமானது, இலக்குகளை நாங்க வரையறுக்கிற நேரம், குறிப்பாக நேரம் முக்கியமானது. அப்ப எங்களுக்கு இருக்கிற 24 மணித்தியாலத்துல நாங்க மற்ற வேலைகளோட எங்களுக்கு மீதம் இருக்கிற வேலைகளை தான் நாங்க இந்த எங்கட கற்றல் செயற்பாட்டுக்கு, சுய கற்றல் செயற்பாட்டுக்கு நாங்க ஈடுபடுத்த போகணும். ஆகவே அந்த நேரத்தை நீங்க சரியாக வரையறுத்துக் கொள்ள வேண்டும். அவை நேரம் வரையறுக்கப்பட்டதாக உங்களோட இலக்கு இருக்க வேண்டும். ரைட், இப்ப நீங்க இந்த முக்கியமாக ஸ்மார்ட்னு நாங்க பார்த்தோம் 5 விஷயங்களை. முதலாவது ஸ்பெசிபிக்கா இருக்கணும், திட்டவட்டமானதா இருக்கணும். அடுத்தது அளவிடக்கூடியதா இருக்கணும், மெஷரபிள். அடுத்தது 3வது அச்சீவபிள். அடுத்தது ரியலிஸ்டிக், யதார்த்தமானது. அடுத்தது டைம் வரையறுக்கப்பட்டதாக இருக்கணும். இப்படி நீங்க செய்யற நேரம் சில நேரம் மாற்றங்கள் வரும், புதிதாக சந்தர்ப்ப சூழ்நிலையால சேஞ்சஸ் ஏற்படுத்த வேண்டி வரும். அப்ப அந்த மாற்றங்களுக்கு நீங்க இசைவாக்கம் அடையக்கூடியவர்களா, இப்படித்தான் போட்டேன்னு சேர எங்களை சொல்லி தந்தாரு, இப்படித்தான் பிளான் பண்ணணும், அதுக்கு தான் வேலை செய்யணும்னு நாங்க எங்களோட மைண்ட் செட்டை உருவாக்கி கொண்டாலும், ஆனா மைண்ட் செட்ல இன்னும் ஒரு இடத்தை நாங்க வச்சுக்கொள்ளணும், நெகிழ்வாக இருக்கிறதுக்கு. அதாவது தவிர்க்க முடியாத காரணத்தால சில நேரம் உங்களோட அந்த பிளான ஒழுங்கமைப்புல மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். ஆகவே அதை நாங்க நெகிழ்வாக பார்க்க வேண்டும். அடுத்த முக்கியமானதுதான், படிக்கிற எண்ணத்துக்காக நாங்க முழு காலையிலிருந்து பின்னேரமாக அல்லது நீண்ட நேரம் இரவையில தொடர்ந்து படிக்கிறன்றது அது ஸ்மார்ட்டான படிப்பு அல்ல. அது ஒழுங்குபடுத்தப்படாத மனோநிலையில இருக்கிறவர்கள் தான் ரெஸ்ட்லெஸ் மைண்ட்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அதையும் படிக்கணும், இதையும் படிக்கணும், நிறைய படிக்கணும், அப்படி இருக்கிற மனோநிலையில இருந்தா தான் அப்படியாவது படிச்சது போதான்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. ஆனா நாங்க சரியாக இலக்குகளை வகுத்து கொண்டா, ஏற்கனவே சொன்னது போல அளவிடக்கூடியதாக, குறிப்பிட்ட நேரத்துக்கு வரையறுக்கப்பட்டதாக, தெளிவானதாக, அடையக்கூடியதான இலக்குகளாக இருந்தா உங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய ஒரு நாள் முடிகிற நேரம் நீங்க திருப்தியாக அது தூக்கத்துக்கு செல்லக்கூடியவர்களாக நீங்க இருப்பீர்கள். அதாவது முக்கியமான ஒன்றுதான், இந்த ஒரு நாள்ல நீங்க படிக்கிறத ஒழுங்கமைக்கிற நேரம் கட்டாயம் உங்களுக்கு தரமான ஓய்வு கிடைக்க வேண்டும். தொடர்ந்து மூளையை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பாருங்க, நான் அந்த இடத்துல 50-10 ரூல் என்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். 50க்கு 10 விதியை நீங்க கடைபிடியுங்கள். அதாவது 50 நிமிடம் வேலை செய்தால், படித்தால் 10 நிமிடம் ஓய்வெடுக்க வேண்டும். இந்த ரூலை தான் நாங்க பாடசாலைகள்ல 40 நிமிடமாக பாடங்களை வரையறுத்திருக்கின்றோம். 40 நிமிடத்துக்கு தான் ஒரு பாடம். அதாவது பொதுவாக 50 நிமிடத்துக்கு மேல ஒருத்தருக்கு கன்சென்ட்ரேட் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வது சாத்தியமில்லை என்றதால இப்ப நாங்க இந்த இடத்துல 1.5 மணி நேரம் செய்யறாலும் இது அந்த நேரத்தை உங்களுக்கு இந்த விஷயங்களை தர வேண்டும் என்றதுக்காக இந்த ஒழுங்கமைப்பு எல்லாம. ஆனா இதுல யதார்த்தம் என்னென்றா, நாங்க படிக்கிற நேரம், சுயமாக தனியாக கற்கிற நேரம் கட்டாயம் 40 நிமிடம் அல்லது 50 நிமிடத்துக்குள் பட்டதாக எங்கட அந்த நாங்க நேரத்தை வரையறுக்க சொன்னோமே அது இருக்க வேண்டும். கட்டாயம் நாங்க ஓய்வெடுக்க வேண்டும். நாங்க படிக்கிற விஷயத்திலிருந்து வேறொரு வேலையை செய்ய வேண்டும். அது பெற்றாருக்கு உதவி செய்யறதா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ரசனைக்குரிய விஷயங்களை செய்வதா இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதா இருக்கலாம். ஏண்டா குர்ஆன் ஓதினா உள்ளத்துக்கு அமைதி வரும். ஆகவே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதா இருக்கலாம், அது உள்ளத்தை அமைதிப்படுத்தும். அப்ப திருப்பி நாங்க ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டு என்ன செய்யலாம், எங்கட கற்றலை தொடரலாம். அப்ப இப்படி நீங்க ஓய்வெடுக்கிறதுக்கு நேரம் எடுக்க வேண்டும். அடுத்த முக்கியமானதுதான், இந்த எல்லாம் நீங்க செய்யற நேரம்
நேரத்தை நாங்க வரையறுத்தாலும் அந்த செல்ஃப் டிசிப்ளின் சொன்னோம். உங்களோட நேரத்தை நீங்க முகாமை செய்ய வேண்டும், மேனேஜ் பண்ண வேண்டும். சரியாக மேனேஜ் பண்ணாத போது, ஒழுங்கமைத்துக் கொள்ளாத போது நீங்க ஃபெடப் ஆகுவீங்க. கொஞ்சம் 2 நாளைக்கு சரியாக ஒழுங்கமைத்துக் கொள்ளலைன்னா 2 நாளைக்கு போறோம் திருப்பி பழைய நிலைக்கே வந்துடுவீங்க. ஆகவே நேரத்தை சரியாக மானிட்டர் பண்ணி மேற்பார்வை செய்து முகாமை செய்யறது பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுக்கு முக்கியமான என்னென்றா, நாளாந்தம், வாராந்தம், மாதாந்தம் ஒரு பிளானை நாங்க தெளிவான ஒரு 2.5 மாசம் இருக்கிறேன்னு சொன்னா இந்த ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ஆவது ஷெட்யூல் ஒன்று இருக்கணும். ரைட். அதே போல இந்த கிழமையில நான் என்ன செய்ய போறேன், இந்த மாதம் நான் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள போகிறேன், என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள போறேன், இப்படி ஒரு அட்டவணை ஷெட்யூல் ஒன்று எங்ககிட்ட இருக்க வேண்டும். அதாவது ஏற்கனவே சொன்னது போல கவன சிதறல்களால எங்க டைம் வேஸ்ட் ஆகும். அதாவது போனா இருக்கலாம், போனை கிட்ட வச்சுக்கொள்ளவே தேவையில்லை. நான் படிக்கிற குறிப்பிட்ட அந்த நேரம்னு சொன்னால் எனக்கு போன் தேவையில்லை. நான் இப்ப என்ற நேரம் படிக்கிறதுக்குரிய நேரம். யாரு கால் பண்றதோ அல்லது வேற எது வாரதோ அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், போன் ஆஃப் பண்ணி வைப்பேன். அது இப்ப என்ற நேரம் படிக்கிறதுக்குரியது. ஆகவே இது போன்று டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவன கலைப்பான்களை, கவன சிதறல்களை ஏற்படுத்துற விஷயங்களை தவிர்க்கணும். நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், நேரத்தை முகாமைப்படுத்துறதுல நீங்க ஒவ்வொரு அமர்வுக்கும் இலக்குகளை அமைத்துக் கொள்ளணும். அந்த இலக்குகளை அமைத்து அதுக்குரிய திட்டத்தை உருவாக்கி கொள்ளணும். அந்த திட்டங்கள் அல்லது பணியில் ஆரம்பத்துல வேலை செய்ய தொடங்கும். அதாவது ஒரு விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் செய்யணும். மொத்தமாக செய்யறதுக்கு நாங்க எடுத்துக்கொண்டா நாங்க அதை இப்படி சொல்லுவோம், யானையை சாப்பிடணுன்னாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். அது போல நாங்க ஒரு வேலையை பெரிய வேலையை ஒன்று போட்டுக்கொண்டு அதை மொத்தமா செய்யணும்னு யோசிச்சே காலம் போகும் எங்களுக்கு. அது அப்படி இல்லாம ஒரு வேலையை தெளிவாக நாங்க ஏற்கனவே சொன்னது போல தெளிவான ஒரு வரையறைக்குள்ள நாங்க மெஷர்மெண்ட்டுக்குள்ள நாங்க போட்டுக்கொள்வோம்டா எங்களுக்கு தெரியும் நான் எந்த நேரத்தில் எவ்வளவு செய்யணும். அந்த அளவு ஆரம்பத்துல சிறிதாக ஆரம்பிக்க வேண்டும். அப்பதான் அதை இலக்க நோக்கி போகலாம். நாங்க ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்யணும். ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைகளை பாடங்களை அப்படி வச்சு கொண்டிருக்கப்படாது. அந்த டைம்ல நீங்க படிக்கிற நேரம் ஒரு பாடம்னா அந்த பாடத்துக்கு தேவையான கொப்பி புத்தகம் மற்ற விஷயங்கள் தான் வச்சுக்கணும். மற்ற பாடங்கள் இருந்து மற்ற புத்தகங்கள் தான் சில நேரம் எங்கட கவனம் அதுக்கு போய் கண்ணில் பட்டோடனே அதை பார்க்கும். அதுல ஒரு படிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இதை வச்சுட்டு நாங்க அங்களை பாயும். அது கவனம் கலைப்பா, நேரத்தை வீணாக்குறது. அப்படி இல்லாம வேற எந்த புத்தகங்களும் எங்கட கண்ணுக்கு படக்கூடிய இடத்துல இல்லாம அது குறிப்பிட்ட நேரத்துல நான் படிக்கிறதுக்கு செய்ய எடுத்துக்கொண்ட வேலைக்குரிய விஷயங்களை மட்டும்தான் அந்த இடத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். இது எங்க நேரத்தை முகாமை செய்வதற்கு முக்கியமான ஒரு எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். அடுத்த முக்கியமாக எங்கட நாள் ஆரம்பிக்கிற நேரம் எங்கட இந்த நேரத்தை முகாமை செய்வதற்கான அந்த திட்டங்களோட எங்கட உள்ளத்தை நாங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் நேரத்தை சரியாக முகாமை செய்யலாம். இப்ப நாங்க பார்ப்போம், இவ்வளவு நேரம் நாங்க எங்களை கற்றலுக்கு ஒழுங்குபடுத்துறதுல எங்களோட உள்ளத்தை நாங்க எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்றது, அதே போல உள்ளத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு இலக்குகளை நாங்கள் எப்படி உருவாக்கி கொள்வது என்றதை பார்த்தோம். இப்ப நாங்க இந்த இலக்குகளை அடிப்படையாக கொண்டு கற்றலுக்கான இண்டிவிஜுவல் லேர்னிங் பிளான் ஒன்று எங்களை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கும். அதை ஏற்படுத்திக் கொள்றதுக்கு 5 ஸ்டெப்ஸ் நான் இந்த இடத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அந்த வகையில முதலாவது, உங்களுக்கு ஒரு கற்றல் திட்டத்துக்கான நோக்கம் ஒன்று இருக்கும். கற்றல் இலக்குகளை நாங்க ஏற்கனவே போட்டது போல நான் எந்த அளவு படிக்க ஐ வாண்ட் டு கோன்னு சொல்ல, எந்த அளவு இந்த இடத்துல நான் படிக்கணும், எப்படி நான் இதை செய்யணும், எப்படி நான் அந்த இடத்தை போய் அடைவேன் என்ற இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்துறதாகத்தான் உங்களோட திட்டம் இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம், எப்படி நான் செய்யறது, எப்போது செய்வது, இப்படி அந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடியதாக உங்களோட திட்டம், கற்றல் திட்டத்துக்கான நோக்கத்தை நீங்க உருவாக்கி கொள்ளணும். நான் எதை அடைய போகிறேன் எண்ணத்தையும் அடிப்படையாக கொண்டு திட்டத்தை உருவாக்கிக்கணும். இதை செய்யறதுக்கு நீங்க சுய மதிப்பீடு செய்யணும். நாங்க ஏற்கனவே சொன்னது போல அந்த SWOT செய்யறதின் ஊடாக அதான் சுய மதிப்பீடு இந்த இடத்துல சொல்றது. அப்ப நாங்க சுய மதிப்பீட்டின் ஊடாகத்தான் எங்களோட திட்டத்தை, சுய மதிப்பீட்டின் விளைவாக எங்களுக்கு கிடைத்த விடைகளை அடிப்படையாக கொண்டுதான் திட்டத்தை நாங்க உருவாக்கி கொள்ளணும். இப்ப நாங்க பார்ப்போம், எங்களோட பாட தேர்ச்சியை மதிப்பீடணும். எங்களோட சுய மதிப்பீடு செல்ற நேரம் ஒவ்வொரு பாடத்திலையும் நான் எந்த இடத்துல இருக்கிறேன் என்றதை நான் மதிப்பீடு செய்யறதுக்கு நான் ஒரு மாதிரியை இந்த இடத்துல காட்டுகிறேன். ஒவ்வொரு பாடத்தையும் நாங்க போட்டு நாங்க ஸ்கேல் அளவு திட்டம் ஒன்றுல நாங்க இதை போடலாம். உதாரணத்துக்கு கணித பாடம் 10 என்ற அளவு திட்டம் என்று சொல்றது மிக சிறப்பான நிலையில நான் இருக்கிறேன் என்றதை அடையாளப்படுத்தும். ரைட். அப்ப அது 10 விட குறைஞ்சு வார நேரம் அப்ப நான் எந்த அளவு முயற்சி செய்யணும் என்ற தீர்மானத்துக்கு நீங்க வரலாம். ஆகவே இது முக்கியமான விஷயம். நான் உதாரணத்துக்கு போட்டிருக்கிறேன், கணிதத்துல நான் 4வது படிநிலையில இருக்கிறேன். அதாவது எந்த தேர்ச்சி
அல்லது அடைவு மட்டம் இந்த அளவு தான் இருக்குது. 100 40 என்று வச்சுக்கொள்ளும். உதாரணத்துக்கு விஞ்ஞானத்துல 60 மட்டத்தில் இருக்குது. ஆகவே நான் இன்னும் அதை கூட்டிக் கொள்றதுக்கு நான் என்ன வேலைகளை செய்யலாம் என்றது நீங்க திட்டமிட முடியும். அதே போல தமிழ் பாடம், ஒரு பாடத்தை நீங்க, நான் 6 பாடத்தை பிரதான பாடங்களை போட்டிருக்கிறேன். அப்போ ஒரு பாடத்தையும் நீங்க எல்லா பாடங்களையும் 9 பாடங்களையும் இது மாதிரி ஒரு அட்டவணையை போட்டு பட்டியல்படுத்தி நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம். உங்களோட கடைசியாக கிடைச்ச பரீட்சை பெறுபீர்களாக இருக்கலாம், நீங்க செய்து பார்த்த சுயமாக செய்து பார்த்த மாடல் பேப்பர்ஸா இருக்கலாம். இதுகளை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரல, நான் எந்த இடத்துல இருக்கிறேன் ஒவ்வொரு பாடத்திலையும். அந்த தெளிவு உங்களுக்கு இருந்தா திட்டமிடல் இலகுவாக இருக்கும். அடுத்தது, இந்த இடத்துல நீங்க திட்டமிடுகிற வார நேரம் நான் பல்வேறுபட்ட அறிவு திறன்கள் இருக்கிறேன்னு சொன்ன நேரத்தோட, அப்ப அந்த வகையில நாங்க இன்றைக்கு 8 வகையான இன்டெலிஜென்ஸ் அறிவு திறன்கள் இருக்கிறதாக, அது கற்றல் வழிமுறையாக நாங்க அதை ஸ்ட்ராட்டஜிஸாக நாங்க யூஸ் பண்ணலாம் என்றது இந்த காலத்துல மிகவும் பிரபல்யமான ஒரு விஷயம். அதுல முக்கியமானதுதான் நாங்க செயற்பாட்டின் ஊடாக பொடிலி கினஸ்தெட்டிக், நாங்க எப்பயுமே அந்த மாதிரியான ஆட்கள் ஒரு இடத்துல இருந்து வாசிச்சு வெறுமனே கேட்டுக்கொண்டிருந்து அதை பார்த்து கொண்டிருந்து படிக்கிறார்கள். அவர்களுக்கு செஞ்சு பார்க்கணும், பிராக்டிக்கலி அவர்கள் செஞ்சு பார்ப்போம். அவங்க என்ன செய்யலாம், அவங்க ஸ்ட்ராட்டஜி செய்யலாம். அவங்க சும்மா வாசிக்கிறத விட அவங்க வாசிக்கிறத எழுதக்கூடியவர்கள், கை வேலை செய்யும் தானே. அதே போல அவங்க நடிச்சு பார்க்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி பொடிலி கினஸ்டிக்கானார்கள் அப்படி செய்யலாம். அதே போல இந்த ஒவ்வொரு அறிவுத்திறன் விஷுவல்னு சொல்றது பார்க்கக்கூடிய காட்சிகளை வரைந்து பாடங்களை படிப்பதன் ஊடாக அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாம். தங்களுடைய கற்றலை திட்டமிடும். ஒரு பாடத்தை நாங்க படிக்கிறதுக்கும் எந்த வழிமுறையை நான் பயன்படுத்த போகிறேன் என்ற திட்டம் எங்ககிட்ட இருக்க வேண்டும். நான் பிறகு உங்களுக்கு நினைக்கிறேன் அது சம்பந்தமான சின்ன ஒரு அறிமுகம் இருக்குது, அந்த இடத்துல பார்ப்போம். அடுத்தது, இலக்குகளை அடைய உதவும் இந்த ஏற்கனவே பார்த்த அறிவுத்திறன்களை அடிப்படையாக கொண்டு நான் என்ன செய்ய போறேன், வரைய போறேன், நான் சயின்ஸ் பாடத்துல பிராக்டிக்கல் ஒன்று செஞ்சு பார்க்க போறேன், அல்லது பிராக்டிக்கல் இருக்கிற புத்தகத்துல இருக்கிறத நான் ஒழுங்குமுறைப்படி அதை வாசிக்க போகிறேனா, என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த விஷயம்தான் திட்டமிடல முக்கியமாக வரணும். நாங்கள் இலக்க போட்டிருப்போம், ஒரு குறிப்பிட்ட இலக்கு, அந்த இலக்கை அடைகிறதுக்கு என்ன செய்ய போகிறேன் என்றதுதான் இந்த இடத்துல திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட வேண்டியது. பாருங்க, இப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த கற்றல் வழிமுறைகள்ல நாங்க பயன்படுத்த முடியுமானது உண்டு ஸ்கெட்ச் நோட்டிங்னு சொல்லுவோம். நாங்க அதாவது இந்த கீறல் வரைபடங்களை பயன்படுத்தி நாங்க படிக்கிற விஷயங்களை ஒரு காட்சிப்படுத்துறது, இது அந்த விஷுவல் லேர்னர்ஸுக்கு மிகப்பெரிய யோசனமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை, இது எல்லோரும் செய்யணும் என்று கட்டாயம் இல்லை. அந்த விஷுவல் பார்ப்பதின் ஊடாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஆக்கள் அல்லது கருத்துக்களை தகவல்களை பதிவு செய்யக்கூடிய முடியும் என்று நீங்க நினைக்கிறவர்கள் இந்த மாதிரியான நுட்பத்தை நீங்க பயன்படுத்த முடியும். அப்ப இதுல பாருங்க, பல்வேறு விஷயமா நாங்க அன்றாடம் யூஸ் பண்ண அந்த சிம்பிள்ஸ் அடையாளங்களை பயன்படுத்தி அது பெரிய ஒரு அந்த அழகான சித்திரமாக வரையணும் இல்லை, ஸ்கெட்ச் என்று சொல்றதுதான். பென்சில் அந்த லைனை வரிகளை பயன்படுத்தி சாதாரணமாக வரைகிறது. அப்ப இதை ஒரு முறையாக நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்த முக்கியமானது பிரதிபலித்து கற்றல், அதாவது இன்ட்ரா பர்சனல் மாணாக்கள், அவங்க கற்பனை செய்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா குறிப்பிட்ட அந்த விஷயம் இது ஏன் நடக்குது, இது என்ன மாதிரியான விஷயம் என்னது அவங்க விளங்கப்படுத்தி அதை உணர்ந்து அதை ஒரு பகுப்பாய்வு செய்து இவாலுவேட் அசஸ்மெண்ட் ஒன்று செய்து அதை பகுப்பாய்வு செய்து ஒரு முடிவுக்கு அதை ஒரு ஆக்ஷன் பிளானாக மாற்றி இப்படி ஒரு சைக்கிள்ல ஒரு ஒழுங்கு முறைப்படி பாடங்களை ஒழுங்கமைத்துக் கொள்றது சிலருடைய திறமையாக இருக்கலாம். அவர்கள் இந்த முறையை பிரதிபலிக்கிறன்னு சொல்ற ரிஃப்ளெக்ஷன் ஒன்று, அதை படிச்ச விஷயத்தை மனதால அவர்கள் திருப்பி பார்வை ஒன்று செய்யறது, அது அவங்களுக்குள்ள கேள்வி கேட்டு அதை கற்பனையாக எடுத்துக்கொள்வது. அதே நேரம் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் முறையாக அது வட்ட அடிப்படையிலோ ஏதோ ஒரு அடிப்படையில அவர் ஒழுங்கமைத்துக் கொள்வது, ஸ்ட்ரக்சராக ஒழுங்கமைத்துக் கொள்ற அந்த அடிப்படையில அவர்கள் அந்த கற்றல் செயற்பாட்டை ப்ராடக்ட் அவுட்புட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன சேர்ந்து படிக்கிறது, திங்க் பேர் லேர்ன். நாங்க சுயமாக ஒரு விஷயத்த பாடத்தை படிச்சு யோசிக்கிறது, அதை இன்னொருத்தரோட சேர்ந்து அவரோட பகிர்ந்து கொள்றது, அவர் விளங்கி கொண்ட விஷயங்கள் நாங்க கலந்துரையாடுறது, அதுக்கு பிறகு அதை நாங்க மற்றவர்களோடையும் பகிர்ந்து கொள்கிற நேரம் நாங்க சிறப்பாக இந்த குறுகிய காலத்துல நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நாங்க எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு தான், கொரோனாவால நாங்க ஸ்கூல்கள் மூடப்பட்டதால நாங்க இன்றைக்கு வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம். வாட்ஸ்அப்பை நாங்க இன்றைக்கு பயன்படுத்துவோம். அது செல்ஃப் டிசிப்ளின் சொல்லி, நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன் என்ற அது செல்ஃப் டிசிப்ளின்.
படிக்கிறதுக்குமாக ஒரு குரூப் உருவாக்கி நீங்க படிக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிக்கொண்டு அவங்க படிக்கிறதையும் ஷேர் பண்ணிக்கொள்ற நேரம் நிறைய விஷயங்களை இந்த குறுகிய காலத்துல படித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது ஒரு நுட்பமாக நீங்க பயன்படுத்தலாம். அடுத்து வந்து கருத்து படங்களை அவங்க சொல்ற கன்செப்ட் மேப் மைண்ட் மேப் சில வார்த்தைகள்ல இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக வரும். அது கருத்து படங்களை உருவாக்கி கொள்றது. அப்ப என்ன லேசாக நாங்க விஷயங்களை ஞாபகம் வச்சு கொள்றதுக்கு இது எங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய கற்றலை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு திட்டமிடுவதற்கு உதவியாக இருக்கும். அடுத்த பாருங்க இந்த இங்கிலீஷ் பாடத்தை எடுத்துக்கொண்டா ஆர்டிகல்ஸ் நாங்க சொல்லுவோம் இதை எப்படி நாங்க பயன்படுத்துறது என்றதை பாருங்க ஒரு மிக அழகாக ஒரே பார்வையில பார்க்கக்கூடியதாக இந்த இடத்துல வரைபடம் ஒன்றுமா அடிப்படையில காட்சிப்படுத்துறதுக்காக ஒரு மாணவர் செஞ்சிருக்கிறது அல்லது ஒரு ஆசிரியர் செஞ்சு மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சாம்பிள் ஒரு முன் உதாரணம் தான் இது. ஆக இது மாதிரி நீங்க நான் இது ஆங்கிலத்துல ஒரு விஷயத்துக்கு சொன்னது ஆங்கில பாடத்துக்கு மட்டுமல்ல, இது மாதிரி நீங்க எல்லா பாடங்களுக்கும் முடியுமானவர்கள் இந்த விஷயத்தூடாக கற்றுறதுல ஆர்வம் உள்ளவர்கள் இந்த நுட்பத்தை பயன்படுத்த முடியும். ரைட், அடுத்த முக்கியமானதுதான் இந்த எல்லா இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நீங்க திட்டம் ஒன்றை வகுக்கிறதுல முக்கியமானது ஷெட்யூல். கற்ற லேர்னிங் ஷெட்யூல் நீங்க திட்டமிட வேண்டும். அதாவது ஒரு அட்டவணைய நீங்க டைம் டேபிள் ஒன்றை ஷெட்யூல் ஒன்றை நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப அது நாங்க ஏற்கனவே பேசின அந்த அடிப்படை நேரத்தை வரையறை செய்யறது, நிலையான இடம் ஒன்றை நீங்க கற்றலுக்கான ஒரு நிலையான இடம் ஒன்றை நீங்க ஒதுக்கி கொள்ளணும். வீட்டுல எல்லாரோடையும் கதைச்சு ஒரு டிஸ்டர்ப் இல்லாத தடங்கள் இல்லாத ஒரு இடத்தை நீங்க ஒழுங்குபடுத்திக் கொள்ளணும். ஏற்கனவே சொல்றது போல செல்ஃப் டிசிப்ளின் முக்கியம். திட்டமிட்டபடி செய்யப்படாத வேலைகளை திட்டமிடப்படாத நேரத்தில் அல்லது வேறொரு பாடத்தின் நேரத்திலிருந்து பரிமாறிக்கொள்ளலாம். அதாவது நீங்க என்ன சொல்றோம்னா ட்ரேடிங்னு சொல்றோம். நாங்க ஏதாவது பண்டமாற்று செய்யறது. சில நேரம் நாங்க நெகிழ்வுத்தன்மையான நேரத்தோட சொன்னே சில விஷயங்களை திட்டமிடுறதுக்கு நாங்க தவறு இருப்போம். அவே நாங்க சில நேரம் அந்த முக்கிய ஏற்கனவே சொன்னேன் 10 ஸ்கேல் போட்டோமே நாங்க ஒரு பாடத்துக்கும். சில நேரம் இப்ப நான் வந்து 80 இடத்துல இருக்கிற பாடம் ஒன்றுக்கு நேரம் ஒதுக்கி இருப்பேன். ஆனா 40ல இருக்கிற ஒரு பாடத்துக்கு நான் பிளான் பண்ணலன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த 80 புள்ளி ரேஞ்ச்ல நீங்க இருக்கிற பாடத்துக்கு பதிலாக இந்த 40 புள்ளி ரேஞ்சில் இருக்கிற பாடத்தை நீங்க அந்த நேரத்துக்கு பண்டமாற்றம் செஞ்சு கொள்ளலாம், இடமாற்றம் செஞ்சு கொள்ளலாம். உங்களோட பிளான்லாகவே பிளான் வந்து நெகிழ்வுத்தன்மையானதாக இருக்க வேண்டும். இப்படி ஒரு தெளிவான பிளானை நீங்க போட்டுக்கொண்டால் நிச்சயமாக போட்டு உங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டால் நிச்சயமாக நீங்க இன்ஷா அல்லாஹ் வெற்றிகரமாக மிக தெளிவான ஒரு மனநிலையில பரீட்சைக்கு நீங்க உங்களை தயார்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நீங்க வைக்கிற அந்த உயர்வான இலக்கை நீங்க அடைகிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அருள் பாலிப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்ஷா அல்லாஹ். இப்ப என்ன செய்யணும், நாங்க இலக்க வகுத்தாச்சு, அதே போல திட்டமும் உருவாக்கியாச்சு. இலக்கையும் வகுத்து திட்டமும் மட்டும் இருந்து சரி வராது. திட்டத்தை நாங்க என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டும். இந்த இடத்துல தான் நாங்க ஏற்கனவே சொன்ன அந்த எங்கட மனநிலையும் அதே போல செல்ஃப் டிசிப்ளினும் முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அப்ப நாங்க எங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு தான் இந்த இலக்கும் திட்டமிடலும் நாங்க தேவை என்று சொன்னோம். ஆகவே இந்த இலக்கையும் திட்டமிடலையும் அடிப்படையாக கொண்டு எங்களோட கற்றலை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை எங்களோட மனநிலையை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. இந்த விஷயங்களை செய்வது தொடர்பான எங்களுடைய நம்பிக்கையை, எங்களுடைய தாட் ப்ராசஸ், அதாவது எங்களோட சிந்தனையை தெளிவானதாக ஒழுங்கமைத்துக் கொள்வது மிக முக்கியமானது என்றதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இன்று இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டோம். அந்த வகையில நீங்க தெளிவான ஒரு இலக்குகளை வகுத்து கொண்டு ஒவ்வொரு அமர்வுக்கும், ஒவ்வொரு அமர்வுன்னு செல்றது ஒவ்வொரு நேரத்துக்கும், ஒவ்வொரு 40 நிமிடம் நீங்க படிக்கிறேன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு 40 நிமிடத்துக்கும் உங்களுக்கு திட்டம் ஒன்று இருக்கணும். இலக்கை அடிப்படையாக கொண்டு அதை திட்டமாக நீங்க மாற்றணும். திட்டம்னு சொல்ற செய்ய போற வேலை, அதை எப்படி நான் செய்ய போறேன், எவ்வளவு நேரம் செய்ய போகிறேன் என்ற ஒரு டைம் ஃப்ரேமை போட்டுக்கொள்றதுதான் திட்டம் என்று சொல்றது. ஆகவே அப்ப அந்த இலக்கை நாங்கள் அடைகிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகளை உள்ளடக்கியதான் அந்த திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தினால் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இலக்கை நோக்கி செல்லலாம். ஆகவே இந்த செயற்படுத்துற வேலைக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை, அதுதான் அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்ப நாங்க நீந்த வேண்டும், நீச்சல் போட்டியில வெற்றி பெற வேண்டும், ஓட வேண்டும், ஓட்ட போட்டியில வெற்றி பெற வேண்டும் என்றா பயிற்சி செய்ய வேண்டும். அதே நேரம் அன்றைய போட்டி நடக்கிற நாள்ல பயிற்சி செய்யற நேரம் நாங்க பல விஷயங்களை எங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டி வரும், அர்ப்பணிப்போட செயற்பட வேண்டி வரும். ஆகவே அதே போல படிப்புலையும் நாங்க சாதிக்கணும், வெற்றி பெறணும் சொன்ன வாழ்க்கையில நாங்க நிச்சயமாக சில விஷயங்களை
என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டி வரும். அதே போல அடுத்த முக்கியமான தளராத நம்பிக்கை. நாங்க நீந்த வேண்டும் என்று சொன்னா, கடல்ல ஒரு பிரயாணம் செய்ய வேண்டுமென்றா நாங்க எங்கட நம்பிக்கைய வலுவான அர்ப்பணத்தோடு முயற்சி செய்ய தூண்டக்கூடியதாக நாங்க இருக்க வேண்டும். அதாவது உங்களோட இலட்சிய பயணத்துல திசை மாற அனுமதிக்க கூடாது. அதாவது கடல்ல நாங்க அங்க இங்கு தத்தளி திசை மாறி போற மாதிரி எங்கட செயற்பாடுகள்ல நாங்க திசை மாறாம இருக்கிறதுக்காக எங்களோட நம்பிக்கை, என்னால் முடியும், நான் இந்த போட்ட திட்டத்தின் அடிப்படையில் வகுத்து கொண்ட இலக்குகளின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நான் செயற்படுவேன் என்ற அந்த செயற்பட்டால் நான் வெற்றி பெற முடியும் என்ற தளராத நம்பிக்கை நிச்சயமாக உங்களை திசை மாறாமல் இலக்கை நோக்கி செல்வதற்கு ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக அமையும். அடுத்தது உங்களை தூண்டும் சக்தி, பர்சுவேஷன் நாங்க சொல்லுவோம். அதை வெற்றிகரமான மனிதர்கள் எப்படியான ஆக்கலண்டா, அவங்க எல்லாருமே அதாவது விசேட திறமைசாலிகள் அல்ல, ஆனால் அவர்கள் கடினமான உழைப்பாளர்கள். அர்ப்பணத்தோடு அவர்கள் தோல்விகள் இருந்து கற்று தொடர்ந்து உழைத்து முயற்சி செய்தவர்கள் தான் உலகத்துல வெற்றிகரமான மனிதர்களாக ஆகியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அவங்களோட தூண்டும் சக்தியாக நீங்க அந்த செய்யற வேலைகள் உங்களை தொடர்ந்து அந்த வேலையில முயற்சியில நாங்க அந்த குறிப்பாக திட்டமிட்டு ஒவ்வொரு அமர்வுக்கும் இலக்குகளை அமைத்து திட்டமிட்டு அதை நீங்க அடைகிற நேரம் தொடர்ந்து நீங்க அதை செய்து கொண்டு போறதுக்கு தூண்டும் சக்தியாக அது இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் நீங்க தொடர்ந்து கைவிடாமல் விட்டு கொடுக்காமல் முயற்சி செய்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஆகவே அதுல முக்கியமானதான் நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்டி. ஒரு வேலையை நாங்க செய்ய எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நிலைத்தவாறு தொடர்ந்து செய்ய வேண்டும். நீங்க எப்போதாவது செய்யறவற்றிலிருந்து வெற்றி பெற முடியாது. இருந்துட்டு ஏதாவது டைம் கிடைக்கிற நேரம் செய்யறேன்னு சொன்னா அதுல வெற்றி அடைய முடியாது. நீங்க தொடர்ந்து செய்வதில் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஒரு சின்ன வேலை என்றாலும் அதை தொடர்ந்து செய்யறது தான் சிறப்பானது. ஆகவே அந்த அடிப்படையில எங்கட செயற்பாடுகளை நாங்கள் வெற்றி கொள்வதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ரகசியம், அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதின் ஊடாகத்தான், தொடர்ந்து செய்வதுதான் வெற்றியின் ரகசியம். எந்த ஒரு சவாலையும் எந்த ஒரு விளையாட்டையும் நாங்க வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த விஷயத்துல நிலைத்து செயற்பட வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் தான் கிரிக்கெட் விளையாட்டு. நாங்க பரவலாக இன்று நாங்க அனைவரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விளையாட்டு கிரிக்கெட் விளையாட்டு. பாருங்க, கிரிக்கெட் விளையாட்டுல திறமையாக விளையாடக்கூடியவர்கள் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக நிலைத்து நிற்கக்கூடிய மாதிரி அவர்கள் திறமையை வெளிக்காட்டுவர்களாக இருந்தால்தான் டீம்ல இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 100 அடிக்கிற மரக அவுட் ஆகுற, இப்படி நிலைத்தன்மை இல்லைன்னு சொன்னா கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ட்ராப் ஆக்குவாங்க. ஆகவே வெற்றி பெற முடியாது. ஆகவே எங்கட இந்த இலக்குகள் திட்டங்களை நாங்க போட்டாலும் அதை ஒழுங்குமுறைப்படி தொடர்ந்து நாங்க அந்த சின்ன விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடியதாக இருந்தால் தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். ஆகவே இந்த அடிப்படையில நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை சாதிக்க முடியும். இந்த இருக்கிற காலத்தை சரியாக உங்களோட உள்ளத்தை ஒழுங்கமைச்சு அதே உங்களோட செயற்பாடுகளையும் இலக்குகளையும் அடிப்படையாக கொண்ட திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு கற்றல் அமர்வுக்கும் திட்டங்களை வகுத்து உயர்ந்த இலட்சியங்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு செயற்படுவீர்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த கேம்ல நீங்க வெற்றி பெறலாம். இந்த conducive environment, revealed knowledge, research and acquired knowledge, dissemination of knowledge, human resource development, from basic to high-tech, state-of-the-art technology, balanced approach, inclusive process, center of excellence. Islahia Arabic College, Madampe, Sri Lanka.